திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் குரு நல்லா இருக்கிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா வக்ரமாக இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் வக்ரகதி அடைந்தால் மட்டும்தான் நல்ல பலன் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. வக்ரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. வக்ரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பூர்வீக சொத்து, வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே கொஞ்சம் செய்யும்பொழுது நல்ல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், வி வா அல்லது ஆர் அப்படின்னு போட்டிருந்தாலும் வக்ரம் தான் அர்த்தம். ஏன்னா ரிவர்ஸில் வரார் அப்படிங்கிறது தான். ஆனால் அதே இடத்துல இருக்கின்றதுனால நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வக்ரம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருந்து விட்டால் மிகப்பெரிய ராஜயோகம் இந்த மேஷ ராசிக்கு உண்டு. அடுத்தது பாருங்கள், உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்போவுமே ராசி அதிபதியும் அல்லது லக்னாதிபதியும் கெடவே கூடாது. இப்போ உங்கள் ராசி அதிபதி யார்? செவ்வாய் தானே. அந்த செவ்வாய் நீசமானார். அப்போது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் வலு இல்லாமல் இருக்கார்னு அர்த்தம். நீசம்னா அவருக்கு வலு கிடையாது, பலம் இல்லை, அவரால் எதிர்த்து போராட முடியாது, உங்களுக்கு மதிப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்தினுடைய அமைப்பு. எப்பொழுதுமே ஒரு நீச கிரகம் வக்ரமானால் உச்ச பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விதி உண்டு. அப்போது செவ்வாய் இதே இடத்துல தான் இருக்க போகிறார். இந்த மாதமும் இதே இடத்துல இருந்து தான் நீசம் பெறப்போகிறார். ஆனால் வக்ரமாகிறார் 6ஆம் தேதிக்கு மேலே. பொதுவாக 6ஆம் தேதிக்கு மேலே வக்ரமானால் உங்களுடைய ராசி அதிபதியானவர் உச்ச பலத்தை பெறுகின்றார். அப்போ எந்த விஷயம் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் 6ஆம் தேதிக்கு மேலே செயல்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயம் நல்லதாக வரும். அது மட்டும் இல்லாமல் வக்ரமான கிரகங்கள் நீசம் பெற்று உச்சம் பலம் பெறும் பொழுது தசாபுத்தியும் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பண வருமானம், மதிப்பு, மரியாதை, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, தொழிலில் சின்ன சின்ன வளர்ச்சிகள் கொடுக்கிறது, இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நேராக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கும். அப்போ நேரடியாக செவ்வாய் 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நீசமாகி பார்த்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு பண ரீதியாக, தொழில் ரீதியாக பிரச்சனையை கொடுத்தாலும் கூட வக்ரம் பெற்று உச்சமாகி பார்க்கும்பொழுது தொழில் ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக கொடுத்துட்டு தான் போகும். அடுத்தது பாருங்கள், சுக்கிரன். இந்த சுக்கிரன் தான் உங்களுடைய கலத்திரம், அதாவது திருமணம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பணம், பண வரவு, இந்த மாதம் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், குடும்ப தேவைகள், இது எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் தான். இப்போ இந்த சுக்கிரன் பாருங்கள், இப்போது மகர வீட்டில் இருக்குது. மகரம் ஒரு பொருளாதார வீடு. மகரத்தில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் அல்லது அங்கே எந்த கிரகம் இருந்தாலும் நமக்கு காசு பணத்தை அள்ளி கொடுக்கும், அல்லது அதனுடைய காரகத்துவங்கள் நமக்கு பல மடங்கான வெற்றிகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை. இப்போ உங்களுக்கு காசு, பணம், சொத்து இதெல்லாமே கொடுக்கறது யாருன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் போய் மகர வீட்டில் 10ஆம் இடத்தில் இருக்குது. அப்போ 10ல் இருக்கும்பொழுது 2 குடையவர் 10க்கு 10ல் இருந்தால் நிச்சயமாக தொழில் வளர்ச்சி உண்டு, பேச்சால் உங்களுக்கு பண வருவாய் உண்டு. அதே போல் 2-10 தொடர்பு ஏற்பட்டால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. அல்லது ஒரு தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, அல்லது தொழிலில் இன்னொரு கிளைகள், இன்னொரு பிரான்ச் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே ஏற்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகளோ, ஒரு பதவியோ, புகழோ, அல்லது தொழிலுக்காக வெளிநாடு, வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வர்றதுக்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் 7 குடையர் 10ல் போகும் பொழுது உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணாமல் இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். 7-10 தொடர்பு ஏற்படும் பொழுது இப்போ இந்த திருமணம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு வசதி வாய்ப்புள்ள குடும்பமாகவோ, அல்லது நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர்களோ, அல்லது சொந்த தொழிலில் நல்ல பதவியில் இருக்கக்கூடிய வரன்கள் எல்லாமே வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா இப்போ இந்த மாதம் திருமணம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பதவி, புகழ், பெயர், தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள், தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது புதன். இந்த புதன் யாருன்னா உங்களுக்கு கடன், நோய், வழக்கு மற்றும் உங்களுடைய சகோதரனை சொல்லக்கூடியது. 3 மற்றும் 6ஆம் அதிபதி. 6ன்னா உத்தியோகம், தொழில் வேற, இது வேலை வாய்ப்பு. 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, பொதுவாகவே 8ஆம் வீட்டில் இருக்கார். இது கெட்ட கிரகம், கெட்டால் ஒரு ராஜயோகம் இருந்தாலும் கூட கொஞ்சம் மனக்குழப்பங்களும், தேவையில்லாத விரயங்களும்,
தேவையில்லாத பயணத்தையும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன அவமானங்களையும் கொடுத்துட்டு அதற்கப்புறம் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கொடுக்கும். இருப்பினும் இந்த புதன் உங்களுக்கு நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வக்ரம் ஆகிறார். உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வக்ரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. எப்படி பயன்படுத்தி கொள்வது? வேலை வாய்ப்பு. புதன் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? வேலையை கொடுப்பாரு. கடன், நோய், வழக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயம், உங்கள் சகோதரர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். ஒரு கடன் வாங்கிடுறீங்க, அது கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள், நோய்க்காக ஒரு நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது, அந்த நோயை என்ன நோய் எதற்காக வந்துச்சு அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறது, இதெல்லாமே இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருந்தால். புதன் வக்கரம் இல்லைன்னா வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் மேல் அதிகாரிகள் மூலமாகவும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் மூலமாக சில தலைவலிகள் ஏற்படும். சின்ன சின்ன கசப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் புதன் உங்கள் ஜாதகத்தில் வக்கரம் இல்லை அப்படின்னா உங்கள் கூட பிறந்தவங்களோட சண்டை சச்சரவு, மன விரக்தி, கொஞ்சம் தைரியம் குறையிறது. 3ஆம் இடங்கிறது தைரியம்னு சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் தைரியம் குறையிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ புதன் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா இந்த மாதம் 3 கிரக வக்கரமாக இருக்குது. குரு வக்கரம், செவ்வாய் வக்கரம், புதன் வக்கரம். அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் லைஃப்ல. அதனால கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் யோகம். வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதம் முழுவதுமே இந்த அமைப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் வக்ரம். அதே போல் பாருங்கள், குருவும் இந்த மாதம் முழுவதும் வக்ரம். புதன் மட்டும் உங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் தான் வக்ரம். இதுவும் உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் இருந்தால் யோகம். வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, யோசிச்சு நிதானமாக செய்யுங்க அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு குரு பகவான். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாகவே 2ஆம் வீடு தனஸ்தானத்தில் இருந்து வக்ரகதி பெறுகிறார். அப்போ பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே மேற்கொள்ளக்கூடிய ஜாதகமாக உங்கள் ஜாதகம் இருந்தால், அதுவும் குரு வக்ரமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைன்னா இந்த குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தந்தை சொத்து, பூர்வீக சொத்து, உயர்கல்வி சார்ந்தளவே கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க 5ஆம் அதிபதி. உங்க ராசிக்கு 5 குடையவர். 5 குடையவர்னு யாரு? குழந்தை, குடும்ப ஒற்றுமை, குலதெய்வம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 8ல் மறைஞ்சிட்டு இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தேவைகளை செய்ய முடியல, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மந்த குணமாக இருக்கிறது, குழந்தைங்களால கொஞ்சம் சில அவமானம், அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். குழந்தை வழிபாடு பண்ண முடியல, குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் பேச்சால பிரச்சனைகள் நிறைய வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறது தான் இந்த மாதம் மேஷ ராசிக்கு நடந்துட்டு இருந்திருக்கும். அப்போது இந்த 15ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் அதிபதியான சூரியன் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியஸ்தானத்தில் போய் போகிறார். தனுசு வீட்டில். தனுசு மிகப்பெரிய ஒரு பாக்கியஸ்தானம். அந்த இடத்துல போய் போகிறார் யார்? சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே. அப்போது தனுசுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல லைஃப், குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களுடைய ஆசிகள், 5-9 தொடர்பு ஏற்பட்டாலே அதிர்ஷ்டங்க. 5-9 தொடர்பு ஏற்பட்டால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, இறை வழிபாடு, தெய்வ அனுகிரகம் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. குடும்பத்திலேயும் கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருந்தாலும் கூட அந்த ஒற்றுமையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயரோ புகழோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு இடமாக உங்களுக்கு தனுசு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அப்பாடா அப்படி நிம்மதி அமரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் நீசமாக இருந்தப்போவும், அதே போல் 5ஆம் அதிபதி உங்களுக்கு மறைஞ்சு நிற்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்போ 9ஆம் அதிபதியும் உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறப்போ போன மாதம் மேஷ ராசிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கும். இப்போ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமாக மேஷ ராசிக்கு இந்த மாதம் எதிர்பார்த்ததை விட நல்ல அமைப்புகள், நல்ல பொருளாதார வளர்ச்சி, தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், குழந்தைகள்னால ஒரு பெயர் புகழ், அதே போல் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இதெல்லாமே இருக்கும். 3 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்திலையும் வக்ரமாக இருந்தால், அதாவது புதன், செவ்வாய், குரு 3 பேருமே வக்ரமாக இருந்தால் நல்ல ஒரு ஜாக்பாட் மாதமாக இந்த மாதம் இருக்கும். அல்லது குருவாவது வக்ரமாக இருக்கலாம், அல்லது புதன் ஏதோ ஒரு கிரக வக்ரமாக இருந்தாலும் அதன் மூலமாக ஏதாவது ஒரு வசதி வாய்ப்புகளோ ஏதோ ஒரு நல்ல விஷயங்களோ குடும்பத்தில் நடந்தே தீரும். அதனுடைய என்ன பிராப்தம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதம் அனுபவிக்கும் பொழுதும் உங்களுக்கு அது தெரியும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். மேஷ ராசிக்கு இந்த மாதம் 70 முதல் 90% ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாம் இப்போ ரிஷப ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு ஏகதேசமாக முதல் இருந்ததை விட ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை.
இப்போது ரிஷபராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசி, இதுதான் உங்கள் ராசி. உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து குரு வக்ரத்தில் இருக்கார். பொதுவாக ரிஷப ராசிக்கு 8-11ஆம் அதிபதி. 8 அவமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு வரக்கூடிய பணம், திடீர் இழப்புகள், இது எல்லாமே 8. புதையல் யோகம் கூட 8 தான். அமானுஷ்ய அறிவு, ஷேர் மார்க்கெட்லேருந்து வரக்கூடிய மறைமுக பணம் எல்லாமே 8ஆம் இடத்தை சொல்லக்கூடியது. அவர் வந்து வக்ரமாகி, அது மட்டும் இல்லாமல் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா 11ஆம் அதிபதி தீராத ஆசைகள், அதே போல் லாபம், அதிகமாக லாபம் வரணும் அப்படின்னா அதற்கு வந்து உங்களுக்கு ரிஷபராசிக்கு குருவுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்போது அவர் லக்னத்தில் இருந்து வக்ரம் ஆகிறார். நம்ம முதலே வக்ர பதிவு பற்றி நிறைய கொடுத்துருக்குறோம். அப்போ உங்கள் ஜாதத்தில் வக்ரமாக இருந்தால் இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகி வரும். ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, குரு வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும். இப்போ உங்களை ஆளக்கூடிய கிரகம் யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 மற்றும் 6ஆம் அதிபதி. நல்லா இருந்தாலும் பிரச்சனை, கெட்டு போனாலும் பிரச்சனை சுக்கிரன். ஏன்னா 1க்கும் 6க்கும் உடையவர். 1ங்கிறது பெயர் புகழ் மதிப்பு, 6னா கடன் நோய் வழக்கு. நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு பெயர் புகழை கொடுத்தாலும் கடன் நோயை கொடுத்துரும், அல்லது வந்து கடன் நோயை கொடுத்துச்சுன்னா பெயர் புகழை குறைச்சிடும். இது மாதிரி இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷங்கள் அப்படிங்கிறது, அல்லது ஒரு சந்தோஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை. இதுதான் ரிஷபராசியினுடைய வாழ்க்கை. மாறுதலுக்கு உண்டானது மட்டுமே அப்படிங்கிறத உண்மை. இப்போ ராசி அதிபதியான சுக்கிரன் பாருங்க, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் போய் இருக்கார். பொதுவாக 9ல் சுக்கிரன் இருக்கும் பொழுது சுகபோக வாழ்க்கை ஏற்படும். நினைத்து பார்த்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கும். தாத்தா சொத்து, பாட்டி சொத்து, பூர்வீக சொத்து மூலமாக வரக்கூடிய வருமானங்கள், இது எல்லாமே இந்த மாதத்தில் கொஞ்சம் மூவ் பண்ண நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அவரே 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால, 6னா பகை, எதிரி அப்படின்னு சொல்கிறோம். வழக்கு, கேஸு, நோய் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ 6 ஆகி உங்களுக்கு 9ல் இருக்கும் பொழுது இதெல்லாம் கிடைக்கணும்னா இது போல் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளோ, அல்லது சொத்துனால ஏதாவது ஒரு நோய் தொற்றுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளோ, அது வந்ததுக்கப்புறம் ஒரு நிம்மதி இழப்புகளோ, ஏன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அனுபவிக்கிறது ரிஷபம். அதனால் நீங்கள் அதுவும் வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் 6ஆம் அதிபதி 9ல் இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீங்கள் எங்கே போகணும், எந்த இடத்துல இருக்கணும், உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு இந்த சுக்கிரன் மூலமாக நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. 9ஆம் இடங்கிறது குரு வழிபாடு. அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பார். உங்களை வழி நடத்துறதுக்கு ஏதாவது ஒருத்தர் கண்டிப்பாக நிச்சயமாக வருவார். ஏதோ ஒருத்தர் மூலமாக கிடைக்கும். அதுவும் சுக்கிரனை பெண்ணுன்னு சொல்கிறோம். பெண் மூலமாக கிடைக்கலாம், அல்லது அத்தை உறவுகளையும் சுக்கிரன்னு நம்ம சொல்கிறோம், அல்லது அவர்கள் மூலமாக வரலாம். சுக்கிரன்னா உங்கள் ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியினுடைய உறவு யாருன்னா சித்தி. அப்போ உங்கள் சித்தி மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்கள் புதன். இந்த புதன் தான் வந்து உங்களுக்கு காசு, பணம், பொருளாதாரம், செல்வம், அதே போல் பணம் வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது 2ஆம் இடம் தான். அந்த அடிப்படை கல்வி, அதுவும் அந்த 2ஆம் இடம் தான். இது எல்லாமே புதன் ஆதிக்கம். 5னா குழந்தை, குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை. அதே போல் 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். ஒரு நபருக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யணுமா, உங்கள் 5ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான். ஜாதகத்தில் எவ்வளோ அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் வேலை செய்யும். 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் தசாபுத்திக்கு மட்டுமே வேலை செய்யும் தவிர மற்றபடி லைஃப் ஃபுல்லாக வேலை செய்யாது. ஆனால் 5ஆம் இடம் வலுத்துருச்சுன்னா உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இல்லைனாலும் ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு பெருகி கொண்டே வரும் அப்படிங்கிறத உண்மை. அப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார்? புதன். இந்த புதன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 7ல் வந்து நிற்கிறது ஒரு யோகம் தான். 2 கூடவே 7ல் இருந்தால் மனைவி மூலமாக வருவாய், கணவர் மூலமாக வருவாய். அதே போல் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, திருமணம் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் கைகூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகளுக்கு தேவையானது பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 5-7 தொடர்பு ஏற்பட்டால வீட்டில் மழலை செல்வம், குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு, அல்லது ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாலும் கூட 5-7 தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக குழந்தை வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ராகுக்கு திரிகோணத்தில் புதன் வர்றதுனால சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது சின்ன ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது குழந்தை சார்ந்த விஷயத்தில், இதில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இருப்பினும் புதன் உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாக இருக்கிறதுனால ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் இந்த விஷயம் எல்லாமே 15ஆம் தேதிக்கு முன்னாடி மூவ் பண்ணிடுங்க. அப்படி வக்ரமாக இல்லை அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே மூவ் பண்ணுங்கள், நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் பாருங்கள் 4ஆம் அதிபதி, கேந்திராதிபதினு சொல்லுவோம். அவர் 7ஆம் வீட்டில் இருக்கார்.
கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது 4, 7 தொடர்பு என்னென்னா வீடு, மனை, சொத்து, சுகங்களை சொல்கிறது. அப்போ 4 கூட 7க்கு வருதுன்னா மனைவி சொத்தோ, கணவர் சொத்தோ, அல்லது கணவர் பேரில் சொத்து வாங்குறது, மனைவி பேரில் சொத்து வாங்குறது, நல்ல திருமணம் வரன் அமைஞ்சு வர்றது, 4, 7 தொடர்புகள் இதை நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் ப்ராசஸ் பண்ணிடணும். இந்த 15ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள் 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ 8க்கு போயிடுச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளணும். 15ஆம் தேதிக்கு மேலே இந்த வீடு பார்க்கறது, சொத்தை வாங்குறது, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகிறது, வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் வரும். ஏன்னா 8ங்கிறது வம்பு வழக்க சொல்கிறது, ஒரு நோயை சொல்லக்கூடிய ஒரு இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது சின்ன சின்ன அவமானங்களை சொல்கிறது இடம் தான். அப்போ 4 கூட ஒரு 8க்கு போகும்போது தாய் மூலமாக ஏதாவது ஒரு அவமானங்கள் ஏற்படுறது, அல்லது தாய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்கிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவங்களுக்கு திருமணத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 2ஆம் இடங்கிறது குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவர். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணக்காரகன். உங்களுக்கு திருமணம் செய்யணும்னா செவ்வாயினுடைய அருள் முழுமையாக வேணும். ஆனால் இந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீசம் பெற்றிருக்கார். அப்போ எதிர்பார்த்த திருமணம் வரன்னு இல்லைங்க, அல்லது திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. திருமண உறவுகள் மூலமாகவும், கணவர் குடும்பம் மூலமாகவோ அல்லது மனைவி குடும்பம் மூலமாகவோ ஏதாவது ஒரு தலைவலி பிரச்சனைகள், அவங்களுக்கு விரயங்கள் ஆகிறது, அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்கிறது, இதெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதா இப்போ ரிஷபராசிக்கு உண்டான பலன். இப்போது இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசமானாலும் வக்ரம் ஆகிறார் 6ஆம் தேதிக்கு மேலே. எப்பொழுதுமே நீச கிரகங்கள் வக்ரம் பெற்றால் உச்ச பலத்தை கொடுக்கும். அப்போது நீசமாகி உச்சமாகக்கூடிய இந்த செவ்வாய் 6ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ஜாதகத்துக்கு கண்டிப்பாக நல்ல திருமண வரன், கணவன் மனைவிக்குள்ளேருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், மனைவி உறவில், கணவர் உறவில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை, ஏதாவது ஒரு வேதனை வலி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே குறையறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். 7 அது மட்டும் இல்லைங்க, 7 பரிகார ஸ்தானம். 6ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணிங்கனாலும் வேலை செய்யாது. 6ஆம் தேதிக்கு மேலே வழிபாடுகள் பண்ணுங்கள், நிச்சயமாக கேட்கும் அப்படிங்கிறது உண்மை. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, தீர்த்த யாத்திரை போகிறது ஒரு தடையாயிட்டு இருக்குது, பார்ட்னருக்கு ஒரு பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் 6ஆம் தேதிக்கு மேல் நல்ல நிவர்த்தியாகும். 12ஆம் இடங்கிறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள். அப்போ வெளிநாடு போகலான்ட்டு இருக்கோங்க, அதுக்கு ஏதோ விசா கிடச்சிருச்சு ஆனால் போக முடியல, ஏதோ ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது இந்த 12ஆம் அதிபதி நீசமாகிறதுனால இந்த பிரச்சனைகள். அவர் 6ஆம் தேதிக்கு மேலே உச்சத்தை அடையும் பொழுது நிச்சயமாக அதற்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். வெளிநாடு வெளியூர் பயணங்கள், நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யங்கள். 12ஆம் இடங்கிறது கணவன் மனைவி அந்யோன்யத்தை சொல்கிறது. 2ஆம் இடம் குடும்பம் அமைகிறது. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருமணம். அந்த திருமணத்தில் ஒரு சந்தோஷம் தேவை, நித்திரை தேவை அப்படின்னா அதுக்கு 12ஆம் இடம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ இவங்க எல்லாமே வக்கரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு இந்த 6ஆம் தேதி டிசம்பரில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. பொதுவாக ப்ரொமோஷன் சொல்கிறதும் பார்த்துட்டிங்கன்னா 6க்கு மேலே எடுத்துக்கோங்க. தொழிலும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தான். இதனால் சனி உங்களுக்கு வக்கரமாக இருந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தார். வக்ரம் இல்லாத ஜாதகங்களுக்கு இப்போ சனியும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதனால் தொழிலும் அமையும். தொழில் ரீதியாக இருந்து வந்த இடைஞ்சல்கள், கொஞ்சம் தொழில் ரீதியாக இருந்து வந்த கொஞ்சம் சங்கடங்கள், இதெல்லாமே விலகி தொழில் ஒரு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஏற்படும். ரிஷபத்துக்கு 100க்கு ஒரு 70லிருந்து 80% நல்ல ஜாக்பாட்டான மாதமாக தான் இருக்குது. இந்த மாதம் பாருங்கள் 3 கிரகங்கள் வக்ரம் ஆகிறார். குரு வக்ரம், புதன் வக்ரம், செவ்வாய் வக்ரம். ஸோ இந்த ஜாதகத்தில் இதெல்லாம் வக்ரமாக இருக்கா பாருங்கள். குரு வக்ரமாக இருக்குதா, செவ்வாய் வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்கள், அல்லது பாருங்கள் உங்களுக்கு புதனும் வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்கள். அப்படி இருந்துருச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இதில் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த கிரகங்கள் வக்ரம் இல்லையோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, இந்தந்த கிரகங்கள் இப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் பெரிய எதிர்பார்ப்புகளை வைக்காதீங்க. கொஞ்ச நாள் தானே அனுசரித்து போய்க்கலாம், கொஞ்ச நேரம் தானே அனுசரித்து போய்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு இது ஒரு மந்திரமாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு இந்த வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். புதன் 15க்கு மேலே வக்ரமானாலே ஓரளவுக்கு காசு பணமெல்லாம் வந்துடும். ஓகேங்களா. அதே போல் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் தான். அப்போது நீசத்தை வக்ரம் சேரும்போது உச்சத்தை கொடுத்து உங்களுக்கு நல்லபடியாக தான் வச்சுருக்க போகிறாரு. குரு வக்ரம், லாபஸ்தானாதிபதி வக்ரம். அப்போ ஜாதகத்தில் குருவும் வக்ரமாக இருந்தால் லாபங்கள் இந்த மாதம் வந்துகிட்டே இருக்கும், அல்லது பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் லாபத்தை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத உண்மை. இன்னைக்கு மிதுன ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி உங்களை ஆள்வது, உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே சொல்வது யாருன்னா புதன் தான். புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மாதம் பாருங்கள் புதன் 6ஆம் வீட்டுக்கு போகிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன்,
நோய், வழக்கு. ஏன்னா இது ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டுட்டிங்கன்னா, 6ஆம் இடங்கிறதுல ஒரு கிரகம் இருந்தாலே நார்மலாகவே கடன், நோய், வம்பு, வழக்கு, வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, தொழில் ரீதியாக ஒரு மனக்கவலைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு கோச்சாரப்படி இருக்கும் பொழுது இதை கண்டிப்பாக இது செய்யாமல் போகிறது இல்லை. அதுவும் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் புதன் கீது வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகள். புதனும் வக்கரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஒரு மாதம் புதன் முழுவதும் இங்கே தான் இருக்க போகிறார். அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துங்க. என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், எதை கடன் வாங்குற மாதிரி யோசிக்கிறது. ஏன்னா 4ஆம் அதிபதியும் ஆகிறார். அவர் 4 கேது முதல்லையே மனக்குழப்பம் தாங்க முடியல, அம்மானால பிரச்சனை, அம்மாவுக்கு மருத்துவ செலவு நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் வேறு இதையும் சொல்கிறீங்களே, வீட்டினால பிரச்சனை, வண்டினால பிரச்சனை, நிம்மதியே இல்லை, மனசே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிதுனத்துக்கு இருக்கும். அப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 1 மற்றும் 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதி இல்லையா, ஒரு சுகமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது அமைப்பில் தான் இருக்கும். அப்போ அவர் மறையிறப்போ நிச்சயமாக இதில் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்ன நடந்தாலும் புதன் அடுத்த மாதம் அந்த வீட்டுக்கு போயிடுவார். அதற்கப்புறம் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய யோசனைகள் எல்லாமே கொஞ்சம் பெரிதிப்படுத்திக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக, நம்மளுக்கு நம்ம ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ கெடக்கூடிய மாதமாக இருந்தால் அது வருஷத்துக்கு 4 மாதம் எல்லாத்துக்குமே, எல்லா ராசிக்குமே வருஷத்தில் 4 மாதம் நல்லா இருக்காது. மிச்சம் 8 மாத காலங்கள் நம்ம நடக்கிறது நினைக்கும். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் பாருங்கள் 3ஆம் அதிபதி. 3ன்னா உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வெற்றி, உங்களுடைய தைரியம், உங்களுடைய விஜய வீரிய ஸ்தானம், இதெல்லாமே 3ஆம் இடம் தான். அப்போ அந்த 3ஆம் இடத்து அதிபதியும் சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் மறைகிறார். 15ஆம் தேதிக்கு மேலே தான் 7ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ 15ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. சகோதர உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள், வழிகள் வரலாம், அல்லது உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைபடலாம். உங்களுடைய வெற்றிக்குண்டானது 15ஆம் தேதிக்கு மேலே தான் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்குண்டான எல்லா பலன்களும் 15ஆம் தேதிக்கு மேலே தான் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 3 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய தைரியத்தையும் விஜய வீரியத்தையும் சொல்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் பேச்சாலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் போய் மறைகிறார். 5 குடையவர் 8ல் போய் மறையக்கூடாது. 5னா குழந்தை, குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய குல தெய்வம், இதெல்லாமே சொல்கிறது 5ஆம் இடம் தான். என்ன மேடம் எல்லாமே நெகட்டிவாக வருதே, நீங்கள் நல்லா பாசிட்டிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கூட கேட்கலாம். நெகட்டிவாக தான் இந்த மாதம் இருக்குது. நான் இருக்கிறத சொல்கிறேன். லக்னாதிபதி மறைஞ்சிருச்சு, விஜய வீரிய ஸ்தானாதிபதியும் மறைஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதியும் உங்களுக்கு 8ல் மறைகிறார். அதனால் கொஞ்சம் தேவையில்லாத, அவர் 12ஆம் அதிபதியும் வேறு ஆகிறார். அப்போ தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத பயணங்கள், எதுக்கு போகிறீங்க, எதுக்கு வரீங்க, என்ன செய்கிறீங்க என்னன்னே உங்களுக்கே தெரியாது. அதே போல் 5னா குழந்தைகள்னால கொஞ்சம் அவமானங்கள், அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல, கொஞ்சம் பண வரவு டைட்டாக இருக்குது, இதெல்லாமே சொல்கிற அமைப்பை கொடுத்துரும். ஸோ இதுவும் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது குலதெய்வம் தானே. அப்போ குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் யார், உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி. அவரும் நீசமாகிறார் 6ஆம் தேதி வரைக்கும். 6ஆம் தேதிக்கு மேலே வக்கரமாகிறார். ஆனால் 6ஆம் அதிபதி வக்கரமாக, அதாவது நீசமான ஒரு செவ்வாய், எந்த கிரகம் நீசமானாலும் வக்ரம் பெறும் பொழுது உச்சத்தை அடையும். அப்போ 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் அடையும் பொழுது 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கடன் அடைப்பதற்குண்டான விஷயங்களோ, நோய்க்குண்டான வாய்ப்புகளையோ கொஞ்சம் வந்தாலும் கூட, ஏன்னா லக்னாதிபதி மறைஞ்சிருக்கு. அப்போ 6ஆம் அதிபதி வலுக்கும் பொழுது பகைவர்கள், எதிரிகள் அதிகமாவாங்க, நோய் அதிகமாகும். ஆனால் இருப்பினும் அதை ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிகளையும் இந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால சரிப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை. அப்போ உங்களுக்கு அவரே லாபஸ்தானாதிபதியும் ஆகிறதுனால எதிர்பார்த்த லாபங்களை கொஞ்சமாக எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு வழி வகையில் லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செவ்வாய். பொதுவாக இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க, ஏன்னா நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே சொல்லியிருப்போம். குரு வக்ரத்தில் இருக்கார், சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சிகளோ, அல்லது பூர்வீகத்தில் ஏதாவது அப்பா மூலமாக ஏதாவது ஒரு உதவிகளோ இதெல்லாமே கிடைக்கலாம். அதே போல் குரு வக்ரமாகும் பொழுது தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் மட்டும், நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் தொழிலை ரன் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க. ஏன்னா 12ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகுது. இது உங்கள் ராசி, இது 12ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் தொழிலையும் விரயங்கள் உண்டுன்னு காட்டுது. இந்த மாதம்
அமைதியாக, பொறுமையாக, எதுலேயும் புதிய முயற்சிகள். ஏன்னா 3 கிரகம் வக்கரமாகுது. குரு வக்கரம், சனி வக்கரம், புதனும் வக்கரத்தில் நிற்கிறாரு. அப்போது இந்த 3 மாதங்களும் இந்த 3 கிரகங்களும் வக்ரமாகக்கூடிய ஒரு காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எது வந்தாலும் நல்லது தான். இந்த மாதம் நமக்கு சரி இருக்காது. ஸோ அதனால் இருக்கிறது என்னவோ அதை வச்சு செய்து கொள்ளலாம். புதிய முயற்சிகள் வேண்டாம். தேவையில்லாமல் வாய் விட்டு வம்புக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது எதிரி ஸ்தானம் இல்லையா? ஒன்றா வாண்டடாக நீங்களே வம்பு பண்ணுவீங்க, அல்லது ஏதாவது ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் பிரச்சனையை கிளப்பிட்டு பின்னாடி வருவாங்க. ஸோ அமைதி, மௌன விரதம், இதெல்லாமே கொஞ்சம் வாரம் ஒருக்க மௌன விரதம் இருங்க. அதெல்லாமே உங்களுக்கு பரிகாரம் தான். மௌன விரதம் இருக்கும் பொழுது 2ஆம் இடம் இயங்க ஆரம்பிக்கும். 2ஆம் இடம் இயங்க ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் இந்த பேச்சால் வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும். அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிங்க. முழுக்க முழுக்க மிதுன ராசிக்கு பெருமாள் வழிபாடு தான் சிறப்பு. இந்த மாதம் பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நற்பயன்களை கண்டிப்பாக இந்த பெருமாளாக இருக்கக்கூடியவர் கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை. கடக ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இந்த மாதம் நன்மைகளை கொடுப்பதற்குண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பாருங்கள் 3 கிரகங்கள் வக்ரமாகறாங்க. குரு வக்ரம், செவ்வாய் வக்ரம், அதே போல் பார்த்தீங்கன்னா புதனும் வக்ரமாகிறார். இயற்கையாகவே உங்களுடைய இதுதான் ராசி. இந்த ராசிக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் நீசமாக இருக்கிறார் இல்லைங்களா? இப்போ செவ்வாய் யார் உங்கள் ஜாதகத்துலன்னா 10ஆம் அதிபதி, தொழிலை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் 5ன்னு சொல்லக்கூடிய குடும்ப ஒற்றுமை, குழந்தை, குலதெய்வம், உங்களுடைய அதிர்ஷ்டம், இதெல்லாம் சொல்லக்கூடியது உங்களுக்கு செவ்வாய் தான். இந்த கடகராசிக்கு செவ்வாய் இது வரைக்கும் 6ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா நீசமாக இருந்தார். அப்போ என்ன ஆயிருக்கு? தொழிலில் பெரிய வளர்ச்சி இல்லை, வருமானம் குறைவாக இருக்கிறது, குடும்பத்தில் சில சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் இதெல்லாமே ஏற்பட்டுட்டு இருக்கும். ஆனால் இங்கே தான் இருப்பார். ஆனால் 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா வக்ரம் ஆகிறார். வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நீச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை அடையும். இது ஒரு ரூல்ஸ் மாதிரி. நீசனை நீசன் பார்த்தால் உச்சம், உச்சனை உச்சன் பார்த்தால் நீசம் அப்படிங்கிற சில விதிமுறைகள் இருக்குது. அதில் நீசம் பெற்ற கிரகம் உங்களுக்கு வக்ரம் பெற்றால் கண்டிப்பாக அது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகும். அப்போ தொழில் வளரும். 6ஆம் தேதிக்கு மேலே தொழில் வளர்ச்சிகள் உண்டு, குடும்ப ஒற்றுமை உண்டு, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள், குழந்தைகள் மூலமாக தேவைப்படக்கூடிய ஒரு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அதெல்லாமே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவர்கள் மூலமாக ஒரு பெயர் புகழ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும். எப்பவுமே 5ஆம் இடம் ஜாதகம் என்னதான் பலமாக இருந்தாலும், நிறைய யோகங்கள் இருந்தாலும், 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் நல்லா இருந்தால் தான் ஜாதகர் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்லதையும் அனுபவிப்பார், எல்லா யோகத்தையும் அனுபவிப்பார் அப்படிங்கிறதா உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சூரியன். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போ உங்களுக்கு 5ஆம் வீட்டில் தான் இருக்கார். 15ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். அப்போது 2ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியன் பணம், பொருளாதாரம், குடும்பம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சூரியன். அப்போ அவர் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதுக்கு ஓரளவுக்கு தொழிலே கெட்டாலும் ஏதாவது ஒரு வழியில் கடந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா பண வரவோ, ஏதாவது வருமானத்துக்கு உண்டான விஷயங்கள், பொருளாதாரத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த சூரியன் மூலமாக நமக்கு ரோல் பண்ணி கொடுத்துருப்பார். இப்போ அவர் 6ஆம் வீட்டுக்கு போக போகிறார். 6ஆம் வீட்டுக்கு 2, 6 தொடர்பு ஏற்பட்டாலே பார்த்துக்கோங்க, வேலை வாய்ப்புகள் நல்ல சம்பளத்தோட, நல்ல வருமானத்தோட வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஒரு இடமாற்றம் பண்ணுறீங்க, வேலைக்காக ஒரு இடம் விட்டு ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா இந்த 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணும்பொழுது நிச்சயமாக நடக்கும். இருப்பினும் 6இல் சூரியன் வரும்பொழுது கடன், நோய், வழக்கு இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இதற்காக நோய்க்காக செலவு செய்ய வேண்டியது அல்லது கடன் கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்டு. உத்தியோகம் சார்ந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு இடமாற்றத்துக்கு அப்புறம் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். அடுத்தது புதன். இந்த புதன் பாருங்கள் உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். அதுவும் அதே இடத்துல தான் இருப்பார். 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வக்ரத்தில் இருக்கார். பொதுவாக பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமானு பார்த்துக்கோங்க. புதன் வக்ரமாக இருந்தால் ஒரு வெளிநாடு பயணங்களோ அல்லது சகோதரர்கள் மூலம் உதவிகளோ, ஒரு கம்யூனிகேஷன் லெவல், உங்களுடைய தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகிறது, நிறைய பேருடைய பழக்கங்கள் அதிகமாகிறது, புதிய புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறது, ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு நிம்மதியான தூக்கம்
அதாவது புதன் வக்ரமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். வக்ரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சகோதரர்கள் மூலமாக கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கசப்புகள், அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதை செஞ்சாலும் யோசித்து செய்யுங்க, கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, கொஞ்சம் காரியங்கள் எல்லாமே தடையானாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு அவர் வந்து ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கார். தடையானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக செய்கிறது நல்லது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி. அப்போது கடகராசிக்கு சுக்கிரன் நேராக உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். யார்? ராசியில் 10ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கார். அதே போல் அவரே உங்களுக்கு வந்து 5ன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. அப்போ சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்துட்டா வீடு சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நல்ல லாபங்கள் அல்லது வீடு மனை சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன்னா லக்ஸரியான காரெல்லாம் சொல்லுவோம். அதே போல் சொந்த வீடு அமைப்பு எல்லாமே சுக்கிரன் தான். அதே போல் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நிலங்கள், கனரக வாகனங்களை சொல்கிறது, இதெல்லாமே செவ்வாய்க்கு வந்து நிலங்கள் வாங்குறது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இதெல்லாமே செவ்வாய்க்கு இருக்குது. அப்போ நேருக்கு அது பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக 6ஆம் தேதிக்கு மேலே வர்றதுனால இந்த சுக்கிரனுடைய பார்வையும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 4ஆம் அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கேந்திராதிபதி தான். கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் யோகம், விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேந்திராதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு இருக்கிறார். இது அவருடைய வீடு. இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு 7ஆம் வீட்டில் வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கணவர் மூலமாக மனைவி மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரும், அல்லது அம்மா மூலமாக பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வர்றது இருக்குன்னா அதுவும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. சுக்கிரன் இருக்கும்பொழுது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் ஏதாவது பொண்ணு பார்க்கறது, எதிர்பார்த்த வரன் கிடைக்கிறது, இப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் 11ஆம் அதிபதி, லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ 11ஆம் அதிபதியானவரும் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் ஜாதகம் மூலமாக உங்கள் பார்ட்னருக்கு லாபம், அது கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் விபரீதமாக லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் இருவருக்குமே ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுக்கிர பகவான். அடுத்தது நான் இயற்கையாக சொல்லியிருக்க உங்களுக்கு குரு. இந்த குரு பாருங்க நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம். குரு வக்கர பயிற்சினா என்ன, சனி வக்கர பயிற்சினா என்ன, ராகு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் கொடுத்துருப்போம். இப்போ உங்களுக்கு குரு, இந்த குரு வந்து வக்கரத்தில் தான் இருக்க போகிறார். இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. அப்போ 9 அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள், உயர்கல்வி, அப்பா இதெல்லாமே. அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இது சார்ந்த விஷயங்கள் சாதகமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அல்லது உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாமே தாமதப்படுத்துங்க. ஏதாவது அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சம்மந்தப்பட்ட ஏதாவது பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் இப்போ தான் பிரச்சனையே வரும். ஏன்னா எந்த கிரகங்கள் வந்து வீக் ஆகுதோ அப்போ தான் அந்த பிரச்சனையை நமக்கு இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்ததா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். குரு வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நம்ம அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்கிறது ஒரு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு வக்ரமாகிறார். 2ஆம் அதிபதி 6க்கு வர்றார். அப்போ 2, 6 மற்றும் குருன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலிருந்து தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது கொஞ்சம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வருமானத்தோட நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் இல்லைன்னா பண இழப்புகளோ, உங்கள் லாபங்கள் வரக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகளோ, மூத்த சகோதரர்கள் மூலமாக சில மனக்கசப்புகளோ ஏற்படும். அதனால குரு வக்ரம் இல்லைன்னா பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அதே போல் ஏன்னா கடகமே எப்படா அவங்க வெளியே போவாங்க அப்படின்றத இருக்குது. அஷ்டமச்சனி எப்படா வெளியே போகிட்டு இருக்கு. இருப்பினும் தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு அஷ்டமச்சனியில பாதிப்புகளே இல்லை. நிறைய ஜாதகத்தை நல்லா சொன்னதுனால நான் சொல்கிறேன். நல்ல தசைகள், நல்ல புத்தி, அதே போல் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்துக்கு யோக கிரகங்கள், இயற்கை கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்கன்னா அவங்கெல்லாம் தசை புத்தி நடந்துட்டு இருக்கும்பொழுது இந்த அஷ்டமச்சனியால் பெரிய பாதிப்புகள் இல்லை. சனி பகவானுக்கு பகையாக இருக்கக்கூடியவரோ அல்லது ஜாதகத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தசா புத்தி நடக்கிற காலத்தில் மட்டும்தான் கடகராசிக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் உண்மை. இப்போ அப்படியே பார்க்கும் பொழுது குரு வக்கரத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக போங்க. லாபம் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன், ஒரு அமௌண்ட் போட்டால் 10 அமௌண்ட் வருது, அதனால் நம்ம அந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணவே வேண்டாம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்குது. அப்போ 3ல் கேது இருக்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, எம்எல்எம் சம்மந்தப்பட்டது, சீட்டு சம்மந்தப்பட்டது, யாரோடு நம்பி பணம் கொடுக்கறது, கூட பிறந்தவங்களுக்காக ஏதோ ஒரு பண உதவிகள் செய்கிறது, அல்லது பணத்தை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட அவமானப்படுறது, இதெல்லாமே 3ல் கேது இருந்து பண்ணி கொடுக்கும். 3ல் கேது இருந்தால் முயற்சிகள், அதாவது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, இதற்கு எவ்வளோ பொறுமைகள் தேவை, உங்களுடைய ஞானம் என்ன அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தான் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. ஆனால் இப்போது உங்களுக்கு அஷ்டம சனியோடு சேர்ந்து நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து பண்ணுங்க அப்படிங்கிறத உண்மை. நேராக குருவுடைய பார்வையை கேதுக்கு மேலே பெறுறதுனால குரு
வக்கரமாக இருந்து பார்வை பெற்றாலும் குருவுக்கு உண்டான தன்மை தான். வக்கரமாக இருந்து நிறைய பேர் கேள்விகளாக கேட்பாங்க, குரு வந்து வக்கர பார்வை ஏதாவது பாதிப்பு உண்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. குரு எந்த இடத்தில் இருந்தாலும் இருக்கின்ற இடத்தை கெடுப்பார், பார்க்கின்ற இடத்தை கொடுப்பார். அது திரிசூனியமாக இருந்தாலும் சரி, முடக்கானாலும் சரி, வக்கரமானாலும் சரி, அதே போல அஸ்தங்கதமே ஆனாலும் சரி. அஸ்தங்கதம் வலு இல்லைன்னு அர்த்தம், நீசமானாலும் வலு இல்லைன்னு அர்த்தம், ஒளி இல்லைன்னு அர்த்தம். இப்படி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பார்வைக்கு பலன் உண்டு. அதாவது அது நல்ல இடத்தில் நல்ல நிலையில் இருந்ததுன்னா ஃபுல்லாக 100% அந்த விஷயத்த செஞ்சு கொடுக்கும். கொஞ்சம் பாதகமாகவோ கொஞ்சம் அஸ்தங்கதம் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 80% 70% கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குமே தவிர அந்த குரு பார்வை நமக்கு கெடுதலை செய்யவே செய்யாது. அப்போ குருவினுடைய பார்வை கேது மேலே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஞானம், இறை வழிபாடு, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட குருமார்களை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்குது, உத்தியோக மாற்றங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை பண்ணுங்க. மற்ற வேற எதுலையுமே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இடம் நல்லா இருந்து ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி, உங்களை இயக்கக்கூடிய கிரகம், உங்களுடைய நிலைகள் என்ன, நீங்கள் யார், நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கீங்க, எந்த கர்மாவை வாங்கி நல்லது கெட்டது அனுபவிக்கணுமா அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் யூகிக்கக்கூடிய கிரகம், உங்களை வழிநடத்தும் கிரகம் அப்படின்னா அது சூரியன் தான். சூரியன் பாருங்க 15ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கார். யோகம் தான். 4ஆம் வீட்டில் இருந்தால் சுகஸ்தானம் தானே. வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், ஒரு நிம்மதி, பயணங்கள், இது எல்லாமே 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கொடுத்துருக்கும். அடுத்தது இந்த சிம்மராசிக்கு பாருங்க 15ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து அமரப்போகிறார். பொதுவாக 5 நம்ம அதிர்ஷ்டம் மட்டும் சொல்லக்கூடாதுங்க. நம்மளுடைய குலதெய்வம், முற்பிறவியில் செய்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது 5 தான். இந்த 5ஆம் இடத்தை வச்சு தான் உங்களுக்கு இந்த லக்னம் 5, 9 இது 3 வச்சு தான் உங்கள் லைஃபே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்போது உங்களுடைய லக்னாதிபதி 5க்கு வரார், உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் 5க்கு வருகிறார் 15ஆம் தேதிக்கு மேலே. அப்போ 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்துட்ருக்குது. தசாபுத்தி ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நல்ல பலன்கள், நல்ல பணவரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா சூரியன் இங்கே இருந்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய, ஏன்னா சூரியனுக்கு ஒரே பார்வை, நேரடி பார்வை மட்டும்தான், 7ஆம் பார்வை. அப்போ லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ பணவரவு, எதிர்பார்த்த லாபங்கள் இது எல்லாமே இந்த ஒரு மாத காலங்கள் 15ஆம் தேதிக்கு மேலே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. தைரியமாக இருக்கலாம். குடும்ப ஒற்றுமை, குலதெய்வ வழிபாடு, குழந்தைகள், குடும்பம் இதற்கெல்லாம் தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்கிறது, இது எல்லாமே 5ஆம் இடம் தான். அப்போது சூரியன் லக்னாதிபதி உங்களுக்கு அவர் இயற்கை பாவராக இருந்தாலும் கூட உங்களுக்கு அவர் அந்த 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது சீக்கிரமாக பணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு. அதே போல் பெயர், புகழ், மதிப்பு, வளர்ச்சி இது எல்லாமே சூரியனுடைய காரகத்துவங்கள். அப்போ அது 5ஆம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கும் இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும் இருக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒரு மாத காலங்கள் 5இல் சூரியன் இருக்கும் பொழுது நடக்கிறதுக்கு உண்டான பலன். அடுத்தது பாருங்க புதன். உங்கள் ஜாதகத்தில் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மற்றும் 11ஆம் அதிபதி. இயற்கையாக 2ல் கேது இருக்குது. 2ல் கேது இருந்து மனக்குழப்பங்கள், பணத்தடை, பேச்சால பிரச்சனைகள் இப்படிலாம் சிம்மத்துக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதே 2ஆம் இடத்துல ராகு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்திலே பணத்தை அள்ளிட்டு வந்துடும். இது ரெண்டுமே பாவகிரகங்கள் இயற்கையாகவே பணத்தை சீக்கிரம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போது ராகு சீக்கிரமாக பணத்தை ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வாரிட்டு போயிடும், அதாவது எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் கேது அப்படி கிடையாது. கேது என்ன பண்ணுவார்னா அவர் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு கிரகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 4 வேதங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, ராகு ஒரே வேதம் மட்டும்தான் படித்தவர். ஆனால் கேது 3 வேதங்களையும் படித்தவர். அப்போ 3 வேதங்களை படித்தவர் எப்படி இருப்பார், மிகப்பெரிய ஒரு ஞானிதான் அவர். அப்போது பொறுமையாக எந்த தடைகளை ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அந்த பணம் சம்பாரிச்சா என்ன பண்ணலாம், அதை எப்படி சேஃப்டி பண்ணலாம், அது எந்த இடத்துல நிலைக்கும், இது செய்யலாமா அப்படிங்கிறத பொறுமையாக கொடுக்கறதா கேது. அப்போ 2ல் கேது இருக்கும்போது ஆரம்பத்தில் இதெல்லாம் தடைகளை கொடுத்தாலும் கூட அவர் போகக்கூடிய காலகட்டங்களோ அல்லது போனதுக்கப்புறமோ உங்களுக்கு நிச்சயமாக பண வரவை கொடுப்பார். கேது எங்கே இருந்தாலும் தடை தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் தடைக்கு அப்புறம் ஒரு நிம்மதியை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. நெல்லிக்காய் எப்படி முதல் தடவை சாப்பிடும் பொழுது கசப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்துட்டா நமக்கு இனிப்புத்தன்மையை கொடுக்கும் இல்லைங்களா, அது போல தான் கேது. ஆரம்பத்தில் கசப்பு தன்மைகளை கொடுக்கும்,
அதற்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இனிப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஃபஸ்ட்டே பணம் வந்து விரயமாகி மன கஷ்டப்படுறதுக்கு ஃபஸ்ட்டே மனக்கசப்பை கொடுத்து அதற்கப்புறம் வரக்கூடிய பணத்தை சேஃப்டி பண்ணுறதுக்கோ அதற்குள்ள தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறது அந்த பணத்தினுடைய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கணும். இயற்கையாக ஜாதகத்தில் 2ல் கேது இருந்தாலும் அவங்களுக்குலாம் அப்படி தான் நடக்கும், லேட்டாக தான் கிடைக்கும், கிடைக்கிறது நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிற உண்மை. அடுத்தது இந்த 2 மற்றும் 11ஆம் அதிபதி உங்களுடைய பணம், உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய லாபங்கள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்பம் இதெல்லாமே சொல்லக்கூடியது 2ஆம் இடம். குடும்பம் அமையிறது, அடிப்படை கல்வி, பணம் வர்ற இடம் எல்லாமே 2 தான். அப்போது இந்த அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன். இந்த புதன் இப்போது 4ஆம் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார். உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் இந்த 26லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஜாக்பாட் மாதம். கண்டிப்பாக பண வரவு, எதிர்பார்க்காத லாபங்கள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. ஒருவேளை வக்ரம் இல்லை அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே பண வரவு, எதிர்பாராத ஜாக்பாட் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அதிக லாபங்களும். உங்களுக்கு புதன் வக்ரமாக இருந்தால் 15ஆம் தேதிக்கு முன்னாடியே எல்லா பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் பணம் வரணும் எல்லாமே மூவ் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை வக்ரம் இல்லைன்னா பொறுமையாக இருந்து 15ஆம் தேதிக்கு நிச்சயமாக இந்த புதன் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் யார் உங்களுக்கு? தொழில், உங்களுடைய இளைய சகோதரம், அதே போல் உங்களுடைய மாமனார் மற்றும் 3ஆம் இடங்கிறது விஜய வீரியஸ்தானம், தைரியஸ்தானம், காரிய ஜெயத்தை கொடுக்கக்கூடியது, வெற்றியை சொல்லக்கூடியது. 10ங்கிறது தொழில், உங்களுடைய கர்மா, பதவி, உயர்வு இதெல்லாமே 10ஆம் இடத்தை சொல்லும். இதை ஆள்றது யார் உங்களுக்கு? சுக்கிரன் தானே. இந்த சுக்கிரன் எங்கே இருக்கார் இப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா நேராக 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 10 போய் 6ல் இருந்தால் தொழில் எப்படிங்க இருக்கும்? தொழில் வந்து கொஞ்சம் மிதமாக போகும், ஆனால் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம். புதுசாக தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் பண்ணுறது இதெல்லாமே வேண்டியதில்லை. ஆனால் 3ஆம் அதிபதி 6ல் மறையும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாமனார் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா கெட்டவன் கிட்டால் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம். கொஞ்சம் நோய் தாக்கங்களும் உண்டு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அல்லது வரக்கூடிய பணம் ஏதாவது கடன் கட்டுறதுக்காகவோ நோய்க்காகவோ ஏதாவது செலவு செய்ய வேண்டிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. பொதுவாக ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு அது வந்து உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக தான் நம்ம பாதகாதிபதியாக தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அப்போ அது வந்து மறையிறப்போ பெரிய பாதிப்புகளை ஒன்றும் கொடுக்கறதில்ல சிம்ம லக்னம், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்க 4, 9 அம்மா, அப்பா, அதே போல் வீடு, மனை, சொத்து சுகங்கள், அப்பாவுடைய பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள், உயர்கல்வி, மேல் படிப்பு இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம் 9. இந்த 2க்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் போய் 12ல் போய் நீசமாயிருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? இந்த கடந்த 1 மாதமா தாய் தந்தையருக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகளோ மருத்துவ செலவுகளோ நடந்திருக்கும், அல்லது அவங்களோட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்திருக்கணும், அல்லது அவர்களுக்கும் வேற யாராவதுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளாகி அதில் நீங்கள் தலையிட்டு அதில் உங்களுக்கு ஒரு கெட்ட பேரோ அவமானங்களோ ஏற்பட்டிருக்கும். இது போல் ஏதாவது தாய் தந்தையரால் வரக்கூடிய யோகங்கள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும் கடந்த மாதங்கள். அதாவது நவம்பர் மாதத்தில் 1 மாதம் ஃபுல்லாக செவ்வாய் நீசத்தில் தான் இருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து பிரச்சனை, படிக்க முடியல, 4ஆம் இடம் வீட்டில் பிரச்சனை, வீட்டில் நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு நிச்சயமாக நடந்திருக்கு. ஒரு சுகமே இல்லைங்க, ஒரு மனசே சரியில்லைங்க அப்படிங்கிறதால இந்த சிம்மத்துக்கு வரும். சிம்மராசி, சிம்ம லக்னம் 2 பேருமே எடுத்துக்கலாம். இப்போது இந்த செவ்வாய் என்ன ஆகிறாருன்னா 12ல் இருந்தாலும் 6ஆம் தேதிக்கு மேலே வக்ரமாகிறார். எப்போவுமே ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது ஜோதிடத்தில். நீசனை நீசன் பார்த்தால் உச்சபலம், உச்சனை உச்சன் பார்த்தால் நீசபலம், உச்சகிரகமும் உச்சகிரகமும் பார்த்துட்டா நீசபலன் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதே போல் இந்த நீச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை தரும். இந்த 4 மற்றும் 9ஆம் அதிபதிக்கு உண்டான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வக்ரமாகக்கூடிய காலகட்டங்களில் கிடைத்தே தீரும். அப்போது வக்ரமாகி உச்சமாகும் பொழுது தாய் தந்தையினுடைய யோகங்கள் கிடைக்கும், வீடு மனை சொத்து சுகங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள், ஒரு மன நிம்மதி இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். பூர்வீக சொத்து ஏதோ 9ங்கிறது உங்களுக்கு அப்பா அம்மா இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கடந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்திருக்கும். இப்போ இது எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். அடுத்தது நான் முதலே சொல்லியிருக்கேன் குரு வக்ரம், சனி வக்ரம் எல்லா பயிற்சியுமே நம்ம போட்டிருக்கோம். குரு யார் உங்களுக்கு? 8 மற்றும் 5ஆம் அதிபதி. குரு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அது மட்டும் உங்களுடைய குழந்தைகள், உங்களோட குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே குரு தான் கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக பண வரவு, அதிர்ஷ்டங்கள், திடீர் விபரீத ராஜ யோகங்கள், கண்டங்களில் தப்பிக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் குரு வக்ரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குழந்தைகள் ரீதியாக, குடும்ப ரீதியாக
இதில் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு குரு 5, 8 கூடையவர், அவமானத்தையும் சொல்லும் அதிர்ஷ்டத்தையும் சொல்லும். அப்போ ஜாதகருக்கு அதாவது உங்களுக்கு குரு வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக குரு வக்ர நிவர்த்தி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது பாருங்க, உங்கள் ஜாதகத்தில் இத்தனை கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்குது. அதை விட ரொம்ப ப்ளஸ்ஸாக அப்படி என்னன்னு பார்த்துட்டோம்னா லக்னாதிபதி நல்லா இருக்கார். லக்னாதிபதி நல்லா இருந்தாலே எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மையும் யாராவது ஒருத்தர் மூலம் உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சிம்மங்கிறது சாதாரண ராசியாக என்ன, சிவனினுடைய பரிபூர்ணமான அருள் பெற்ற ராசி அப்படிங்கிறது சிம்மம் தான். எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய குணம், தான தர்மம் செய்யறதுல இதெல்லாமே சிம்மத்தை அடிச்சுக்கவே முடியாது. அதனால உங்களுடைய புண்ணியங்கள் நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். கன்னி ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு நம்ம முதல்லயே சொன்ன விஷயம் என்னன்னா, உங்கள் ராசிக்குள்ள கேது இருக்கார். மே மாதம் வரைக்கும் இருப்பார். மே மாதத்திற்கப்ப விலகிடுவார். கேது ஆன்மீகத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் இறை வழிபாட்டுக்கும் நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துறதுக்கும் ரொம்ப நல்ல கிரகம் அப்படிங்கிறது கேது. ஆனால் குடும்பம் சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது, அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் தடை தாமதத்தை கொடுக்கும். ஏன்னா கேது 3 வேதங்களையும் படித்தவர். பொறுமை, நிதானம், நமக்கு நேரம் வரப்போ தான் நடக்கும், இறை வழிபாடு, பிரபஞ்சம், யோகா இதெல்லாமே கேதுவின் ஆதிக்கம் தான். அப்போ கேது உங்கள் ராசியில் இருந்தாலும் இந்த விஷயத்தையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பார். இப்போது உங்களை ஆள்வது, உங்களுக்கு உண்டான தொல்லை கொடுப்பது யாருன்னு பார்த்துட்டா கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு புதன் தான். இப்போ இந்த புதன் பாருங்கள் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாதுங்க. 8, 12 இதெல்லாம் தான் பெரிய மறைவு ஸ்தானம். அதில் 8 தான் முதல் தன்மை. 3ங்கிறது முயற்சி ஸ்தானம், காரிய ஜெயத்தை சொல்கிறது. உங்களுடைய இளைய சகோதரர், உங்களுடைய மாமனார் இதெல்லாமே 3ஆம் இடம் தான். அப்போ இந்த 3ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதியான புதன் வரும் பொழுது, பொதுவாக புதன் சூரியனுக்கு பக்கத்துலேயே நெருங்கிய டிகிரியில் தான் வந்துட்டு இருப்பார் எப்பொழுதுமே. ஒரு சில ஜாதகத்தில் புதன் அஸ்தங்கதமாயிருக்கும், புதன் வக்ரமாயிருக்கும். இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புதன் உங்களுக்கு நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைகிறார். ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி வக்ரம் ஆகும்போது உங்களுடைய நிலைகள் எல்லாமே கொஞ்சம் கோபமாக இருக்கும், கொஞ்சம் பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். இயற்கையாகவே உங்களுக்கு ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் வரவு, பண வளர்ச்சி, பெருமை, புகழ், பதவி இதெல்லாமே கொடுத்துட்டு போய் ஒரு ப்ரொமோஷன் கூட கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே இந்த வாய்ப்புகள், தொழில் வளர்ச்சி இதெல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால எப்பொழுதுமே சூரியனுக்கு நெருங்கின டிகிரியில் இருக்கிறதுனால புதன் சீக்கிரம் அஸ்தங்கதம் ஆயிடும். அதனால நீங்கள் கன்னி ராசி கன்னி லக்னமாக இருந்தால் புதன் எந்த நிலையில இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி புதன் வருடத்துல அடிக்கடி வக்ரமாவார், அடிக்கடி உங்களுக்கு அஸ்தங்கதமாகிறதுலாம் நிறைய நடக்கும். அதனால உங்க ஜாதகத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க, எப்படி புதன் இருக்கிறார். ஏன்னா புதன் தான் உங்களை ஆள்பவர். அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் யார்? உங்களுக்கு பணம், பொருளாதாரம், செல்வாக்கு, அடிப்படை கல்வி, பணம் வர்ற இடம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புதன் தான். 9ங்கிறது அப்பா, பூர்வீக சொத்து, உயர்கல்வி, குருநாதர் அமைவது இதெல்லாமே 9ஆம் இடம் தான். அப்போது அந்த சுக்கிரன் இப்போ உங்களுக்கு 5ன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். 9ங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம், நாங்கள் வாங்கிட்டு வந்த பாக்கியம்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுதான். அப்போது அவர் 9ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதம் சுக்கிரன் மூலமாக நல்ல பண வளர்ச்சி, நல்ல பொருளாதார வளர்ச்சி, தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறது. இயற்கையாகவே உங்களுக்கு பாருங்கள் 9ல் குரு இருக்கார். 9ல் குரு இருந்து வக்கரகதியில் இருக்கார். அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். 9ல் குரு இருந்தால் ஓடி போகிறவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவோம். ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. ஓடி ஓடி உழைப்பவருக்கு 9ல் குரு அப்படிங்கிறத முழு உண்மை. அப்போது உங்களுடைய உழைப்புக்கு பல மடங்கான வெற்றிகள் கிடைக்க போகுது. அதிக எஃபர்ட் போட போகிறீங்க. அதிகமான பயணங்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அப்போ இந்த மாதம் அதற்குண்டான, ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்தது சுக்கிரன் இல்லையா, அப்போ இந்த குருவையும் இயக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரனுக்கு ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாகவும் பொருளாதார வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு இதுலேயே ஏதாவது பூர்வீக சொத்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும், அப்பா மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கணும், அப்பா மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அல்லது அவரோட உடம்புக்கும் கூட நல்லா இருக்கும்னு நினச்சிங்கனாலும் கூட இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுக்கு 5ங்கிறது குழந்தைகள். அப்போது சுக்கிரன் 5ல் இருக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க.
குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுப்பீங்க அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்கள் 3 மற்றும் 8ஆம் அதிபதி. பொதுவாக 3ங்கிறது நான் முதலே சொல்லியிருந்தேன் மாமனார் ஸ்தானம். 8ங்கிறது விபரீத ராஜயோகம், திடீர் வருமானங்கள், திடீர் பண இழப்புகளும் அதுதான். திடீர் பண வரவு வேணும், உழைப்பு இல்லாமல் டக்குன்னு பணம் வரணுமா 8 பார்க்கணும். 8ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா கடினமான உழைப்பை போடணும். 8 உங்களுக்கு நல்லா இருந்துட்டாருன்னா சீக்கிரம் பணம் வந்துடும். அதுதான் உண்மை. அப்போது அது யார் உங்கள் ஜாதகத்தில் பண்ணுறாரு அப்படின்னா செவ்வாய் தான். இப்போ செவ்வாய் 11ல் இருக்கிறது ஓகே, லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் அங்கே நீசமாக இருக்காரே. அப்போ நீசம்னா என்ன? வலு குறைகிறார், அவருக்கு பவரே இல்லை, அது 11ல் இருந்தாலும் வேலை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ 8 நீசமாகும்போது கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும். அதே போல் உங்களுக்கு திடீர் பண இழப்புகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுத்தீங்கன்னா வெளியே யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கூட கிடைக்காது. அதனால் ஒரு மனக்கசப்புகளோ சண்டை சச்சரவுகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 6ஆம் தேதிக்கு மேலே இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்ரம் பெறுகிறார். பொதுவாக ஜோதிடத்தில் சில ரூல்ஸ் இருக்குங்க. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உச்சனை உச்சன் பார்த்தால் உச்ச கிரகத்தை உச்ச கிரகம் பார்க்கும்பொழுது நீசமாயிரும், அதுக்கு பலன் இல்லை. அதே போல் நீச கிரகத்தை நீச கிரகம் பார்க்கும் பொழுது உச்ச பலனை கொடுக்கும். அதே போல தான் ஒரு செவ்வாய் நீசத்தை வக்ரம் பெற்றால், வக்ரத்தினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அந்த நீசம் ஆன கிரகம் உச்ச பலத்தை பெறும். இப்போ செவ்வாய் வக்ரம் ஆகிறாரா, நீச செவ்வாய் வக்ரம் ஆகும் பொழுது உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போது திடீர் வருமானத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமாகும் பொழுது திடீர் வருமானம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லைங்க, 3ஆம் இடத்து தொடர்பு வருது இல்லையா உங்களுக்கு செவ்வாய். அப்போ 3ஆம் இடம் தான் சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட், பிட்காயின், இது போல் எளிமையாக பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய இந்த 3 தான். அப்போது பண வரவு வேண்டும்னா சுக்கிரனும் நல்லா இருக்காரு. அதே போல் 6ஆம் தேதிக்கு மேலே பாருங்க செவ்வாய் விபரீத ராஜயோகத்தில் லாபஸ்தானத்தில் போய் உட்காந்து உச்சமாகிறாரு. அப்போ உச்சமாகும் பொழுது நல்ல பலன்கள், நல்ல லாபங்கள், எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவிகள், இதெல்லாமே கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அப்புறம் அடுத்தது குரு. இந்த குருவுக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் போட்டிருக்கோம், வழிபாடுகள் போட்டிருக்கோம், அதே போல் பலன்களும் போட்டிருக்கோம். குரு வக்ரமானா என்ன பண்ணுவார்? உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். குரு வக்ரமாக இருந்தால், குரு தானே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். 5ஆம் இடம் தானே அதிர்ஷ்டம், குடும்பம், குழந்தைகள், குலதெய்வம், இதெல்லாமே 5ஆம் இடம் தான். அப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதி வக்ரமாகும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் இதெல்லாமே உங்களுக்கு யோகமாக கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும், குலதெய்வம் நல்லாயிருக்கும், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடியது, குடும்பத்தோடு போயிட்டு வர வேண்டிய ஒரு அமைப்புகள், இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்துக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணும்பொழுது சக்ஸஸ் ஆகிறது, இதெல்லாமே பண்ணி கொடுக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தொழில் ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் அதிர்ஷ்டம் சார்ந்து, இப்போது உங்களுக்கு இந்த 3 8 11லேருந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அமைப்பெல்லாம் கொடுத்தாலும் கூட 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் ஜாதகத்தில் எவ்வளவுதான் உங்களுக்கு யோக கிரகங்கள் யோகங்கள் இருந்தாலும் 5ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் குரு இயற்கையாக எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே கிடையாது. இதில் இந்த மாதம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 3 கிரகங்களும் வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் வக்ரம்னு போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். வக்ரம்னு இருந்தால் யோகம், வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. அதுதான் முற்றிலும் உண்மை. துலா ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பாருங்கள் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல போய் இருக்கார். அப்போது மன நிம்மதி, மன நிறைவு, வீடு மனை சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. துலா ராசிக்கு 8ல் போய் குரு மறைகிறாரு. அது ஒரு பெரிய மைனஸ் தான். 8ல் குரு மறைஞ்சதுன்னா தலையில் போட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், தலையில் அடிபடலாம், தலையில் ஏதாவது ஆப்ரேஷன், கண் நோய், இதெல்லாமே கொடுக்கும். ஆனால் இந்த உங்களுடைய ராசி அதிபதியும் சொல்லக்கூடியவரையும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை குரு பார்க்கும் பொழுது, குரு பார்த்தால் கோடி நன்மை சர்வ தோஷங்களும் விலகுது அப்படிங்கிற அமைப்பு உண்டா? குரு எப்படி வேணால் பார்க்கட்டும், வக்ரமாக இருந்து பார்த்தாலும் பலன் உண்டு. ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் சுக்கிரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, வீடு மனை சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், ஒரு மன நிம்மதி, உறவினர்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பெயர், இதெல்லாமே கிடைத்தே தீரும். தாய்க்கு உதவி செய்வது அல்லது தாய் மூலமாக உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் போய் கேளுங்க. டிசம்பர் மாதம் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது அவர் 8ஆம் அதிபதியாகி 4 நிற்கிறாரு. அதனால 8ன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கணும்.
தேவையில்லாமல் பேசக்கூடாது, தேவையில்லாமல் பணத்தை வெளியே கொடுத்தீங்கன்னா திரும்பி வரக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத உண்மை. அடுத்தது பாருங்கள், 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், இதுதான் 2 7 கூடிய இடம். அவர் போய் உங்களுக்கு செவ்வாய் போய் கடகத்தில் போய் நீசமாய் நிற்கிறார். கடக வீடு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு, அங்கே போய் நீசமாகிறார். நீசமாய் 6ஆம் தேதி மேலே வக்ரமாகிறார். இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? செவ்வாய் நீசமானோடனே பேச்சால் பிரச்சனை, அதே போல் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைவு, திருமண வரன் கொஞ்சம் தள்ளி போனது, அல்லது திருமணம் ஆயிருந்தாலும் திருமணத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பொருளாதாரம் கொஞ்சம் குறையிறது, பண வரவு கொஞ்சம் நின்றுச்சு, இப்படிங்கிறதெல்லாம் துலா ராசிக்கு இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ஒரு ஜோதிடத்தில் ரூல்ஸ் இருக்குங்க. உச்ச கிரகத்தை பார்த்தால் நீச பலனை அடையும், நீச கிரகத்தை பார்த்தால் உச்ச பலனை அடையும். இது போல் ஒரு 5-6 ரூல்ஸ் மெயின் ரூல்ஸ் இருக்குது. அதில் நீசமான கிரகம் வக்ரம் பெற்றால் கண்டிப்பாக உச்ச பலனை அடையும். அப்போது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள், இது எல்லாமே சொல்கிறது 2 7 தான் உங்கள் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் உச்ச பலனை பெறப்போகிறார் 6ஆம் தேதிக்கு மேலே. 6ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக துலா ராசிக்கு நல்ல பணவரவு, பொருளாதார வளர்ச்சி, திருமண வரன் தேடி வர்றது, கணவன் மனைவிகளிருந்து கருத்து வேறுபாடுகள் குறையிறது, பார்ட்னர்ஷிப் பொறுத்து தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும், அது சின்ன சின்ன பிரிவினைகளை கொடுத்துருக்கும். இதெல்லாமே விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல்னு சொல்கிறோம், அது கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே உண்டு. அடுத்தது பாருங்கள், குரு. நம்ம சொல்லியிருக்கோம் துலா ராசிக்கு துலா லக்னம் குரு கெட்டு போகிறது நல்லது தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காரான்னு பாருங்கள். நம்ம முதலே குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குமோ ஒவ்வொரு ராசிக்கு தனியாக கொடுத்துருப்பேன், அதையும் பாருங்கள். இப்போ குரு வக்ரமாக இருக்கிறார். ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாமே விலகி உங்கள் கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கடன் வாங்காதீங்க. நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும், நோய் தொந்தரவுகளுக்கு ஏற்படும், கொஞ்சம் பண இழப்புகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது உங்கள் ஜாதகத்துக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன். இந்த புதன் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் நிற்கிறார். பொதுவாக 9ஆம் அதிபதி 2ல் இருந்தால் பூர்வீக சொத்து மூலமாக பணம், அப்பா மூலமாக பணம். ஆனால் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியனுக்கு மிக நெருங்கிய பாகையிலே தான் போயிட்டு இருப்பார், பக்கத்திலேயே கூடவே தான் சுற்றிட்டு இருப்பார். அப்போ அவருடைய ஒளி தாங்க முடியாமல் அஸ்தங்கதமாவார், வக்ரமாவார். இது அடிக்கடி நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், புதன் வக்ரம், அஸ்தங்கதம் இப்படிலாம் இருந்ததுன்னா இந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக ஜாக்பாட்டான மாதம். ஏன்னா கெட்ட கிரகம் இந்த டைமில் தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது குரு வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அப்பா உதவிகள் கேட்கலாம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேசலாம், அதன் மூலமாக ஒரு பண வரவு, வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு வருமானம் வருவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் இடம், 12ங்கிறது வெளிநாடு, 2ங்கிறது வருமானம். 12-2 தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா வெளிநாட்டு வருமானம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது அமைப்பு. அப்போது நிச்சயமாக பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஒருவேளை வக்ரம் இல்லை அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே இதெல்லாமே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. முன்பின் பிரிக்கிறோம். அப்போ 15ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்கும், அல்லது 15ஆம் தேதிக்கு பின்னாடி நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது சூரியன். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது என்னதான் தொழில் நடக்கலை, தொழிலில் பிரச்சனைகளாக இருக்குது, தொழில் ரீதியாக வரக்கூடிய ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியில் லாபத்தை கொடுத்துருப்பார். துலா ராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான். அப்போ சூரியன் போய் உங்களுக்கு 2ல் இருக்கார். அடுத்தது 15ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் வீட்டுக்கு வருவார். இருந்தாலும் தொழில் ஓடும். 6ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் நல்லா இருக்குனால தொழில் ஓடும், வருமானமும் உண்டு. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் முழுவதும் துலா ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் பண வரவை ஏற்படுத்தி கொடுத்தே தான் தீரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. குரு மாறுற வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு அமௌண்ட் எதிர்பார்க்க வேண்டாம். வரக்கூடியது வரும், ஆனால் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். குரு உங்களுக்கு மே மாதம் மாறுறாரு இல்லையா, அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அவர் 9ஆம் வீடு பாக்கிய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியெலாம் உண்டு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த துலா ராசிக்குண்டான இந்த மாத பலனாகும். பொதுவாக காசு, பணம், சொத்து சேர்க்கை இதெல்லாமே டிசம்பர் மாதத்தில் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், சந்தோஷம், மன நிம்மதி எல்லாமே இருக்குது. விருச்சிக ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்கும், அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை தொடர்பு கொள்கிறார். அது வரைக்கும் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சனி பகவானுடைய கர்ம விதி, அதை மாற்ற முடியாது. இருப்பினும் உங்கள் ராசி அதிபதி யார், உங்களை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். இந்த செவ்வாயும் பாருங்கள் நீசமாயிட்டார்.
அதுவும் எத்தனாவது இடத்துல போய் நீசமாயிருக்காருன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். எப்பவுமே ராசி அதிபதி லக்னாதிபதி நீசமானால் உங்களுக்கு ஒரு மன குறைபாடுகளோ அல்லது மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்போ, வரக்கூடிய வருமானங்கள் பத்தாமல் இருக்கிறதோ அல்லது வருமான தடைகள், கடன், நோய், ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி, கடன், நோய், வழக்கு, வேலையில் ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்ருப்பார். அல்லது வேலை இல்லாமல் அலைந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுத்து விடும். இப்போது அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க 6ஆம் தேதிக்கு மேலே வக்ரம் ஆகிறார். எப்பொழுதுமே நீச கிரகம் ஜோதிடத்தில் சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அதில் செவ்வாய் வக்ரமானால், அதாவது நீச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அப்போ செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே உச்சத்தை அடைய போகிறார். ஆனால் உங்களுக்கு அதற்கப்புறம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. பெயரோ புகழோ தொழிலிருந்து வந்த தடைகள் விலகிறதோ இதெல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும். எதிர்பார்த்த பணவரவு, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க, இந்த மாதம் 3 கிரக வக்ரம், அதாவது குரு வக்ரத்தில் இருக்காரு, செவ்வாய் வக்ரத்தில் இருக்காரு, புதனும் வக்ரகதி அடைகிறார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் வக்ரமாக இருக்குதுன்னு பாருங்கள். அது சார்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது குரு, உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, அதே போல் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது, கலைகள், இதில் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைப்பது, குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பது, அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நடக்கும். ஒருவேளை குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் இல்லை என்றால் நிச்சயமாக இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது சுக்ரன். இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாருங்க 3ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 3இல் சுக்கிரன் வரக்கூடிய காலங்கள் 3ங்கிறது கைப்பகுதிங்க. அப்போ அந்த இடத்துல சுக்கிரனுக்கு வந்தால் மகாலட்சுமி கடாச்சம்னு சொல்லுவோம். அப்போது இந்த 3ல் சுக்கிரன் இருந்ததுன்னா கையில் காசு புழங்கிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துடும். அதே போல் நீங்கள் யாருக்கு இந்த மாதம் பணம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ அவர் யார் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகி 3ல் நிற்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு. அது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஆனாலும் 7-3 தொடர்பு ஏற்பட்டால் உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் உதவி பண்ணுறது, காரிய ஜெயங்கள் உங்கள் ஜாதகம் மூலமாக ஏற்படுறது, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்கு உங்கள் மூலமாக பணவரவு, உங்கள் ஜாதகத்தின் மூலமாக திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ விருச்சிக ராசிக்கு அவரே 12ஆம் அதிபதி ஆகிறாரா, அப்போ 12ஆம் அதிபதியாகி உங்களுக்கு 3ஆம் வீட்டில் மறையும் போது ஒரு பயணங்கள் ஏற்படுறது, ஒரு இடமாற்றங்கள் ஏற்படுறது, ஒரு தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, குட்டி தூக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டிய தூக்கம் வர்றது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, எதுக்கு போகிறீங்க எதுக்கு வரீங்க அப்படிங்கிற ஒரு பயணத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அடுத்தது புதன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 8 மற்றும் 11ஆம் அதிபதி. விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் புதன் நல்லா இருந்துட்டா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா 8 மறைமுக பணம், 11ங்கிறது லாபம், ரெண்டையுமே புதன் தான் வாங்கியிருக்கார். இந்த புதன் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராசிக்குள்ளே இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், ஏன்னா சூரியனுக்கு மிக நெருங்கின பாகை கலையில் தான் புதன் வந்துக்கிட்டே இருப்பார். அப்போது சீக்கிரம் அஸ்தங்கதம் ஆயிடுவார், சீக்கிரம் வக்ரம் ஆயிடுவார். இதெல்லாம் நடக்கும். புதனுக்கு முண்டு சுக்கிரனுக்கு முண்டு. நீங்கள் எப்பவுமே பாருங்கள், இந்த சூரியனை சுற்றிட்டு இந்த புதனும் சுக்கிரனும் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போது உங்கள் ஜாதகத்தில் புதன் அஸ்தங்கதமாகவோ வக்ரமாகவோ இருந்தால் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். திடீர் பண வரவு, உழைப்பு இல்லாமல் பணம் வர்றது, அதே போல் அதிக லாபங்கள், எதிர்பார்த்ததை விட லாபங்கள் அதிகரிக்கிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. யாராவது உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க. லாபத்தை பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா 11ங்கிறது லாபம், 11ங்கிறது மூத்த சகோதரம், 11ங்கிறது இல்லீகல், தன் மனையை விட்டு பிற மனையை தேடக்கூடியது எல்லாமே 11 தான். அப்போ இது சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதா உண்மை. அதுவும் உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் தான். அந்த 15ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள். புதன் வக்ரமாக இல்லைன்னா அதற்கு மேலே உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஏன்னா லக்னத்திலே உட்காந்துருக்காரு, 8 லக்னத்தில் இருந்ததுன்னா திடீர் வருமானங்கள் உண்டு. ஆனால் இரவு நேர பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். 8ங்கிறது உங்களுக்கு அமானுஷ்யம், மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம், மறைமுகமாக உங்கள் விஷயங்களே நிறைய ரகசியங்களும் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அதே போல் 11ங்கிறதும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுனால 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இல்லைன்னா அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வக்ரமாக இருந்தால் 15ஆம் தேதிக்கு முன்னாடி அதனுடைய வாய்ப்புகளை எல்லாமே கண்டிப்பாக புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. இப்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம்
உங்கள் ஜாதகத்தில் 3 கிரகங்கள் வக்ரமாக இருக்கார். லக்னாதிபதி ராசி அதிபதியே செவ்வாயே வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதை செய்தாலும் பலமுறை யோசித்து சிந்தித்து செயலாற்றினீங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாகவும் மிகப்பெரிய பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதா உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திப்படியும் பார்த்துக்கோங்க. தசாபுத்தியும் நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதை விட உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம். நம்ம முதல்லயே குரு தான் வக்ரமாயிருக்காரு இல்லையா, நம்ம சொல்லியிருப்போம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் இது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு தனம் பொருளாதாரம் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது இதுதான் உங்கள் ராசிக்கு 3ல் போய் இருக்கிறார். அப்போ 3ல் போய் இருக்கிறதுனால இதனுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு காரிய ஜெயத்தை நிச்சயமாக கொடுத்தே தீரும். இதற்கு முன்னாடி சனி வக்ரம் இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுப்போ. வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பண வரவு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் உங்களுக்கு நீசமாகிறார். நல்லா பார்த்துக்கோங்க, கடந்த மாதத்தில் 5, 12 நீசமாயிருக்கும் பொழுது வீண் விரயங்கள் வீண் அலைச்சல் எப்படி பணம் போச்சு எதில் போச்சு அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்காது. அதே போல் உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளே கொடுத்துருக்கலாம். குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். பயணங்கள் அதிகமாக பண்ணியிருப்பீங்க, அதுவும் ஆன்மீக பயணம் பண்ணியிருக்கிறீங்க, கோவில் வழிபாடு நிறைய இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருந்தீங்களா, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நீசமான கிரகம் வக்ரம் பெறுகிறார். பொதுவாக ஜோதிடத்தில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதில் நீசமான கிரகங்கள் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை அடையும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி உச்சம். அப்போ 5ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது குழந்தைகளால் பெருமை, குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது. திடீர் 8ஆம் இடத்துல போய் உங்களுக்கு உச்சமாகும் பொழுது 8ல் ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னா விபரீத ராஜயோகங்கள், திடீர் வளர்ச்சி, திடீர் வருமானம். 12ஆம் இடங்கம் அப்படிங்கிறது இதனால் எதுக்கு போனீங்க, என்ன பண்ணினீங்க, பயணம் போனீங்களே, ஏதாவது ஒரு நல்ல யூஸ் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதா இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் நீசமாக இருக்கிறப்ப பெரிய யூஸ் இருந்திருக்காது, அதோட நன்மைகளும் இல்லை. ஆனால் இப்போ போகக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் பண வரவையும் உங்களுக்கு ஒரு பெயரோ புகழோ அதிர்ஷ்டத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் 6 மற்றும் 11ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரனானவர் ராசிக்கு 2ல் வரும்பொழுது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2ங்கிறது தனஸ்தானம் இல்லையா, எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் கிடைக்கிறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ஒரு இடம் மாற்றம் பண்ணுறது. அதே போல் 6ஆம் இடங்கிறது அரசு கல்வி தேர்வு நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, அரசு தேர்வு எழுதணும் இல்லைங்களா, அது எல்லாமே 6ஆம் இடம் தான். இந்த காலகட்டங்களில் எழுதும் பொழுது ஒரு டைம் 2 டைம் ஃபெயில் ஆனீங்கனாலும் கூட உங்கள் ஜாதகத்துலேயும் சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பண வரவுகளையும் நல்ல வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் நோய்க்காகவோ கடனுக்காகவோ ஏதாவது வம்பு வழக்கு கேஸ் போயிட்டு இருந்தாலோ அல்லது வேலை வாய்ப்புக்காகவோ கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய அமைப்பை காட்டும். அதனால் அதுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படும், அதையும் சேஃப்டி பண்ணிக்கோங்க. அடுத்தது அவரே பாருங்கள், சுக்கிரன் உங்கள் ஜாதகத்துக்கு 11ஆம் அதிபதி. அவர் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார் இல்லையா, அப்போ லாபம் வருமா வராதா, நிச்சயமாக வரும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உட்காரும் பொழுது லாபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். எப்படி வந்துடும், செலவுக்குண்டான பணம் தேவைகளுக்குண்டான பணம் எப்படி வர்றதுக்குண்டான வாய்ப்பு இந்த சுக்கிரன் இருக்குது. ஏன்னா சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்குது, வக்ரமானாலும் கூட அவருடைய பார்வைக்கு எந்த குறைவுகளும் ஏற்படாது. அதனால் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தனஸ்தானாதிபதிக்கு குரு பார்வை நிச்சயமாக பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. பணமும் வரும், அதுக்கு சின்ன சின்ன செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது பாருங்கள் புதன். இந்த புதன் உங்களுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த புதன் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைகிறார். 7ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சதுன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டு, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்பொழுது வெளிநாடு வெளியூர் பயணங்கள், குடும்பத்தோடு போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், பார்ட்னரோடு போயிட்டு வர வேண்டிய அமைப்பு, தொழிலுக்காக போகிறது. ஏன்னா 10ன்னா தொழில் தானே, அப்போ தொழிலுக்காக தேர்ந்தெடுக்கிறது. 10ஆம் அதிபதி உங்களுக்கு புதன் தான், அவர் 12ல் நிற்கும் போது தொழிலுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுப்பார். இப்போ ஒரு சிலர் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் வெளிநாட்டில் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே ஒரு சாதகமான மாதமாகவும் அதற்குண்டான விஷயங்களை
உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். இயற்கையாகவே புதன் பாருங்க உங்களுக்கு நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார். வக்ரமாகும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்க. அந்த குடும்பத்தை நல்லா விசாரிச்சுக்கோங்க, நல்ல குடும்பமாக எப்படி என்னங்கிறது விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா வக்கரமே ஏமாற்றுறது இதெல்லாமே பண்ணிடும். அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா சூரியனுக்கு ரொம்ப நெருங்கின டிகிரியில் தான் வந்து புதன் இருந்துக்கிட்டே இருப்பார், புதனும் சுக்கிரனும். அதனால் சீக்கிரம் இவங்க 2 பேரும் அஸ்தங்கதோ வக்கரம் ஆயிடுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஜாக்பாட் மாதம். 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இல்லைன்னா 15ஆம் தேதிக்கு மேலே ஜாக்பாட் மாதம். அதனால் புதன் வக்ரமாக இருந்தால் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே 15க்கு முன்னாடியே முடிச்சிருங்க. புதன் வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக வச்சுட்டு 15ஆம் தேதி மேலே நடத்துக்கு நிச்சயமாக நடக்கும். வர்றது வராமல் இருக்காது, டேட் மட்டும் கொஞ்சம் மாறுது, அவ்வளோதான். மகர ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க சனி பகவான் வக்ரமாக இருந்தார். இப்போ அந்த வக்ரகிரி, ஏன்னா சனி பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி. உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அவர் கடந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா வக்ரமாக இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் ஏகதேசமாக உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாமே கொஞ்சம் சிறப்பான ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருப்பார். அதே போல் குருவும் பாருங்கள், குரு உங்களுக்கு 3-12 குடையவர். 3-12 குடையவரான குரு பகவான் வந்து மறையிறது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும், அல்லது உங்களுக்கு வக்ரம் பெற்றாலும் அந்த யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வக்ரம் ஆயிருக்கு. அப்போ வக்ரம் ஆகும் பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயணத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார், தேவையில்லாத அலைச்சலை கொடுப்பார், தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு இதெல்லாமே கொடுப்பார். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு, முயற்சிகள் கைகூடி வர்றது, சகோதரர்களால் ஏதாவது உதவிகள் கிடைப்பது, செல்லக்கூடிய இடத்துல பெயர் புகழ் கிடைப்பது, செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்கள் செவ்வாய். இந்த செவ்வாய் யாருன்னா இது உங்கள் ராசி. செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி. இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசமாகிறார். பொதுவாக மகர ராசிக்கு ஆரோக்கியம், வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், லாபங்கள், அதிக ஆசைகள், அதீத லாபங்கள் இதெல்லாமே கொடுக்கறது வந்து உங்களுக்கு செவ்வாய் தான். இந்த செவ்வாய் போய் உங்களுக்கு நீசமாகுது. இருப்பினும் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கிறார். பொதுவாக நீசம்னா வலு இழந்து விட்டார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ என்ன செய்வார், உங்களுக்கு நிச்சயமாக ஆரோக்கிய குறைபாடோ மருத்துவ செலவுகள் கொடுத்துருப்பாரு. அதே போல் அம்மாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, மனசே சரியில்லைங்க. ஏன்னா 4ஆம் இடம் தான் மனசு நிம்மதி சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அவர் நீசமாகும்போது மனசே சரியில்லைங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது, அடுத்து நம்ம வாழ்க்கையே இப்படி போயிடுமா அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே போல் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்காம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் இங்கே தான் இருப்பார், ஆனால் வக்ரத்தில் இருப்பார். ஜோதிட நூல்களில் ஜோதிட இதில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சில ரூல்ஸ்கள்லாம் இருக்குது. எப்படி அப்படின்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசம் பெற்றாலும் வக்ரமானால் உச்ச பலனை அடையும். எந்த கிரகம் நீசமாகி வக்ரமாகும் பொழுது உச்சத்தை அடைவார், உச்ச பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போது இந்த 6ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயானவர் கண்டிப்பாக உங்களுக்கு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கார். அப்போது வீடு, மனை, ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனத்தினால ஒரு யோகங்கள், இத்தனை நாள் இருந்தது ஒரு மன கஷ்டங்கள் விலகிறது, எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது. எது செஞ்சாலும் இந்த கடைசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக லாபம் கிடைச்சிருக்காது மகரத்துக்கு. இப்போ இந்த செவ்வாய் வக்ரமாகக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல லாபங்கள் எதிர்பார்ப்பது இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும். அதுவும் 6ஆம் தேதிக்கு மேலே. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. உங்களுக்கு தொழில் வேணும், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கர்மஸ்தானம், உங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை, குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய அதிர்ஷ்டம் இது எல்லாமே சுக்கிரன் தான் கொடுப்பார். உங்கள் இந்த பிறவியில் இவர் இதற்காக தான் வந்திருக்கார் உங்கள் ஜாதகத்தில். இது வந்து நீங்கள் லக்ன ரீதியாக எடுத்திங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ராசி ரீதியாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இது ஓரளவுக்கு பலனை நிச்சயமாக 80% கொடுக்கும். அப்போது கோச்சாரப்படி பார்க்கும்பொழுது சுக்கிரனானவர் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார். சுக்கிரனாலே இயற்கையாகவே சுகபோக வாழ்க்கை. ராசி லக்னம்னா நீங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 5 குடைவராக இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். ஜாதகத்தில் எவ்வளவுதான் யோகங்கள் இருந்தாலும் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வலுக்கணும். ஏன்னா அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறோம். நீங்கள்
வாங்கிட்டு வந்தது என்ன, நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் 5ஆம் இடம். அப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதி வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே லக்னத்துக்கு வருவார். இது இந்த மாதம் மட்டும்தான் நடக்கும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான். அந்த ஒரு மாத காலங்கள் சுக்கிரன் இங்கே தான் இருப்பார். அதை பயன்படுத்திக்கோங்க. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதாகவோ இருந்தாலோ, ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் ஷேர் மார்க்கெட், எம்எல்எம், சீட்டு, வட்டிக்கு விட்டு வாங்குறது, இதெல்லாமே உழைப்பில்லாமல் பணம் வருதுன்னா அதுக்கு 3ஆம் இடம். இயற்கையாகவே 3ஆம் இடத்துல ராகு இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்குது. ராகுக்கு 3ஆம் பார்வை, 11ஆம் பார்வை, 7ஆம் பார்வை உண்டு. அப்போ 3ஆம் பார்வையாக உங்களுக்கு சுக்கிரனை பார்த்துட்டு இருக்குது. ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதீத பணம், மகாலட்சுமி கடாட்சம். கேரக்டர் வைஸில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. இருப்பினும் ராகு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது அதிக பணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான, ஈஸியாக பணம் வர்றதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதம். சுக்கிரன் யார், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தானே. அப்போ அவர் உங்களுடைய ராசிக்குள்ளேயே போகும் பொழுது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை விட பல மடங்கான யோகத்தை கண்டிப்பாக இந்த சுக்கிரன் மூலம் அனுபவித்து நீங்கள் தீரணும். அப்போ அவரே 10ஆம் அதிபதியாகி உங்களுக்கு ராசிக்குள்ளே நிற்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி உண்டு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கப்படலாம். ஜாதகத்தில் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தால் பெரிய தொழில், பெரிய பெரிய பிரான்ச்சஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றம் பண்ணது, அது தொழிலே இன்னொரு தொழில் மாற்றி பண்ணுறது, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி, பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் லக்னத்துக்கு ஏறும் பொழுது, ராசிக்கு வரும் பொழுது, லக்னம் ராசி இது ரெண்டுக்குமே குறிக்கும். அப்படி வரும் பொழுது ஏதாவது ஒரு உயர் பதவி, ப்ரமோஷன் சார்ந்தது, டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, ஒரு இடம் விட்டு ஒரு இடத்த மாற்றலாம், தொழிலுக்காக, குடும்பத்துக்காக அப்படின்னு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதை இந்த மாதம் மூவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது புதன். இந்த புதன் அப்படிங்கிறவர், ஏன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும்போது குழந்தைகள்னால கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படலாம். குழந்தைகளுக்கு ஒரு வேலை நல்ல நேரம் நடந்துட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு வேலை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பாரு உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 6 மற்றும் 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9னா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போ 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் நிற்கிறார். பொதுவாக லாபஸ்தானாதிபதி 11இல் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 11இல் இருந்தாலோ கண்டிப்பாக லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அப்பா மூலமாக வருமானங்கள் உண்டு. உங்களுடைய பூர்வ கர்மா மூலமாக உங்களுக்கு நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதாவது இந்த மாதம் 3 கிரகங்கள் பார்த்துட்டிங்கன்னா வக்ரமாகிறார். 1 குரு பகவான், அடுத்தது செவ்வாய், அடுத்தது புதனும் வக்ரமாயிருக்கார். 26ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 26லேருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து வக்ரம் தான். உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் 26லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையுங்க. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்க சொன்னாலும் கூட அரசு உத்தியோகத்திற்கு உண்டான எக்ஸாம் எழுதுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே 6ஆம் இடம் தான். வேலை வாய்ப்பும் அதுதான். உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் நவம்பர் மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நல்ல வேலை கிடைப்பதற்கு, நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள். 9ஆம் இடங்கிறது வெளிநாடு, வெளி தேசம் சொல்லக்கூடிய ஒரு இடம். படிப்புங்கிறது 9ஆம் இடம் தான், உயர்கல்வி. அப்போ நீங்கள் எதிர்பார்த்தபடி வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளி தேசம், இந்த மாதிரி நீங்கள் சொந்த இடத்த பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. நல்ல நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதுவும் புதன் உங்களுக்கு வக்ரமாக இருந்தால். ஒருவேளை வக்ரமாக இல்லைன்னா இது எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேலே மாற்றிக்கோங்க. வக்ரமாக இருந்தால் 15ஆம் தேதிக்கு முன்னாடி, வக்ரம் இல்லைன்னா 15ஆம் தேதிக்கு பின்னாடி. இதை மட்டும் நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது. ஏன்னா 11ல் ஒரு கிரகமாவது இருக்கணும்னு சொல்லுவோம். கடைசிக்கு மாந்தியாக நாங்கள் வந்து உட்காரணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 11ல் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் உட்கார்ந்துருக்காருல 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ எப்படி இருப்பார் உங்களுக்கு? 8, 11 தொடர்பு விபரீத ராஜயோகம். அப்போ மகர ராசிக்காரங்க லாட்ரி யோகம், ஷேர் மார்க்கெட் யோகம், சீட்டு பணம், வட்டி பணம், இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து நல்லா கை நிறைய வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்கார் இல்லையா, புதனும் இருக்கார், சூரியனும் இருக்கார் இல்லையா. சூரியன் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். இப்போ 15ஆம் தேதிக்கு மேலே 12க்கு போயிடுவார். 15ஆம் தேதிக்கு மேலே 12க்கு போனாலும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்கிறனால தொழில் இருக்கும், பொருளாதாரம் உண்டு, பணவரவு உண்டு, கொஞ்சம் விரயங்களும் உண்டுன்னு சொல்லுது. அல்லது மருத்துவ செலவுகள், தீர்த்த யாத்திரை,
கோவில் வழிபாடு, ஆன்மீக செலவுகள் இதெல்லாமே 12 அதையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் இங்கு இருந்து 15ஆம் தேதிக்கு மேலே தாண்டும் பொழுது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் மிகப்பெரிய ஜாக்பாட் மாதமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம், செவ்வாய் வக்ரம், புதன் வக்ரமாக இருந்தால் நீங்கள் நினைச்சதை விட மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தை மகர ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. மீன ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி இதுதான். ராசிக்குள்ளேயே ராகு இருந்து கொஞ்சம் தலைவலி பிரச்சனைகள் வளர்ச்சியை கொடுப்பார். ராகு வளர்ச்சி கிரகம் தான். வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட இது போல் ஒரு உயிர் காரகத்துவங்களை சில மன கஷ்டங்களையும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வலிகள் வேதனைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருப்பார். இதுதான் உண்மை. இது வருட கிரகங்கள் இல்லையா. இப்போ உங்களுக்கு இந்த மாத கிரகங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, அவரும் வருட கிரகம் தான். இந்த மாதம் வக்ரத்தில் இருக்கார். அப்போது ராசி அது மட்டும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி, லக்னம் மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு வக்ரம் பெறுகிறார். வக்ரம் அப்படின்னா வேலை செய்யல, அதாவது திரும்பி உட்காந்துட்டு இருக்கார், பிடிவாத குணத்தோட இருக்கார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ ராசி அதிபதி வக்ரமாக இருக்கு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஜாக்பாட் மாதமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதம் கொஞ்சம் தொழில் நிலைகளில் உங்களுக்கு வெளியே போக வேண்டிய ஒரு இடத்துல, பெயர் புகழ் கிடைக்க வேண்டிய இடத்துல, உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா குரு வக்ரம் ஆகும் பொழுது கொஞ்சம் பணம் ஏதாவது திருட்டு போகிறது, நகை ஏதாவது திருட்டு போகிறது, இது போல் இந்த குருவினுடைய காரகத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃபால்ட் ஆகும். ஏன்னா குருனா யானை தான். யானையும் கூட இந்த மாதங்கள் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இது உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நல்ல யோகத்தையும், குரு வக்ரமாக இல்லைனால் கொஞ்சம் பாதகத்தையும் கொடுக்குங்கிற அமைப்புண்டு. இது குரு வக்ர பயிற்சியில் நான் கொடுத்துருக்கேன். அது தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் யாருன்னா உங்களுடைய பொருளாதாரம், தனம், உங்கள் குடும்பம், அதே போல் பாருங்கள் பணம் வரக்கூடிய இடம், பூர்வீகம், அப்பா சொத்து, பூர்வீக சொத்து, உயர்கல்வி சார்ந்தது இதெல்லாமே உங்களுக்கு செவ்வாய் தான் கொடுப்பார். அப்போ அவர் ராசிக்கு 5ஆம் வீட்டில் நீசமாகிறார். நீசம்னா வலு இல்லாமல் இருக்கார், பலம் இல்லை அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ செவ்வாய் உங்களுக்கு பலம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பார். இப்போ கடந்த நவம்பர் மாதத்தில் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும், பேச்சால் பிரச்சனைகள், தேவையில்லாத பேச்சு விட்டு சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுத்திருப்பீங்க. அதே போல் அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள், அல்லது அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே அப்பா இல்லைன்னா அப்பா ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறுறது, இல்லை நீங்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் பண்ணுறது இதெல்லாமே நடந்திருக்கலாம். இப்போது இந்த செவ்வாய் உங்களுக்கு நீசமானாலும் வக்ரமாகிறார் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே. பொதுவாக ஜோதிட ரூல்ஸில் பார்த்துட்டிங்கன்னா சில விதிமுறைகள் உண்டு. அதில் நீசமான கிரகம் வக்ரம் பெறும் பொழுது உச்ச பலத்தை அடையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அப்போது உங்களுக்கு செவ்வாய் இப்போ 6ஆம் தேதிக்கு மேலே உச்ச பலனை பெறப்போகிறார். அப்போ 2 மற்றும் 9ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவது, பணம் வர்றது, பொருளாதார வளர்ச்சி அதிகமாகிறது, எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு பண பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறது, குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை அந்யோன்யம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் 3 மற்றும் 8ஆம் அதிபதி 11ல் நிற்கிறார். பொதுவாக 11ஆம் இடம் லாபஸ்தானம். 11ல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எந்த கிரகமாக இருந்தாலும் 11ல் ஒரு கிரகம் நிற்கணும், 10ல் ஒரு கிரகம் நிற்கணும். கடைசிக்கு மாந்தியாவது 10 11 இருக்கணும் அப்படிங்கிறத இருந்தால் நமக்கு நல்லது. ஏன்னா தொழிலும் லாபமும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அசுப கிரகமாக இருந்தாலும் அது நல்லது நமக்கு பண்ணிட்டு தான் போகும். அப்போ உங்களுக்கு சுக்கிரன் போய் சுபகிரகமாகி 11ல் நிற்கிறார். அவர் 3 குடையவர். அப்போ உங்கள் முயற்சிக்குண்டான லாபங்கள் கிடைக்கும். உங்கள் சகோதரர்கள் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும். 3ங்கிறது மாமனார். அப்போ மாமனார் மூலமாக ஏதாவது ஒரு லாபங்கள் கிடைக்கும். அப்போ அவரே 8ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா. அப்போ 8னா என்ன, மனைவியினுடைய குடும்பம், கணவருடைய குடும்பம், அவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போது 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் துரதிர்ஷ்டங்கள், அதே போல் திடீர் வருமானம், திடீர் இழப்புகள், அமானுஷ்யங்கள். 8ங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லும். அதே போல் புதையல் யோகத்தையும் சொல்கிறது 8 தான். ஷேர் மார்க்கெட் வருமானங்கள், உழைப்பில்லாமல் வரக்கூடிய சீட்டு, வட்டி இதெல்லாம் நிறைய சொல்கிறோம் இல்லைங்களா. இது எல்லாமே 8ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ அந்த 8ஆம் இடத்து அதிபதி போய் 11ல் இருக்கும் பொழுது இதன் மூலமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே போல் எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார். இந்த மாதம் கடைசியில் தான் 29ஆம் தேதிக்கு மேலே தான் சுக்கிரன் மாறுறாரு. அதனால் உங்களுக்கு அது வரைக்கும் அங்கே இருக்கிறதுனால
நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பாருங்க புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி. வீடு, மனை, உங்களுடைய நிம்மதி, சொத்துக்கள், உங்களுடைய அம்மா, உங்களுடைய மனைவி, திருமணம், பார்ட்னர் போடுறது, இது எல்லாமே 4, 7 தொடர்பு ஏற்படும். அப்போ அந்த அதிபதியான புதன் உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் வீட்டில் வந்து நிற்கிறார், பாக்கியஸ்தானத்தில் வந்து நிற்கிது. பொதுவாக அதுவும் பாருங்க, நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் நிற்கிறார். உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு வீடு, மனை, சொத்து சுகங்கள், திருமண வரன்கள் தேடி வர்றது, அதே போல் திருமணம் நடப்பது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பெயர் கிடைப்பது, படிப்பு சார்ந்த துறை, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, எழுத்து துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம், ஒரு இடமாற்றங்கள். 9ஆம் இடங்கிறது வெளிநாடு, வெளியூர், இதெல்லாமே 9ஆம் இடம் நம்மளுக்கு சொல்லும். அப்போ அதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால். ஏன்னா சூரியனுக்கு மிக நெருங்கிய பாகை கலையில் தான் வந்து இந்த சுக்கிரனும் புதனும் போய்கிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் வக்ரம் ஆயிடுவாங்க, சீக்கிரம் அஸ்தங்கதம் ஆயிடுவாங்க. இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் நிறைய பேருக்கு வக்ரமாக இருக்குது புதன். அப்போ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட்டான மாதமாக இருக்கும். அப்படி வக்ரம் இல்லை அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ 15ஆம் தேதிக்கு மேலே வீடுகள், சொத்துக்கள், மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, திருமணம் சார்ந்தது, கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைவது, இது எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இல்லைனால் நடக்கும். அடுத்தது சூரியன். இந்த சூரியன் பாருங்க உங்களுக்கு 6ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் அதிபதியும் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார், அதுவும் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ 6 குடையர் 9ல் இருந்ததுன்னா அப்பாவுக்காக ஏதாவது கடன் வாங்குறது, வேலை இப்போ 6, 9 தொடர்புனா 6னா வேலை வாய்ப்புன்னு சொல்லுவோம். அப்போது 9ஆம் இடம் அப்படிங்கிறது தன்னுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறுறது, பூர்வீகத்தை விட்டு வெளியே வர்றது, அல்லது பூர்வீக சொத்து அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வேலைக்காக வெளியே போகிறது, அல்லது அரசு கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 6, 9 தொடர்பு ஏற்பட்டாலே கடன், நோய், வம்பு வழக்குகள், எதிரிகள், இதெல்லாமே 6 தான். அப்போ 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது இதனுடைய தாக்கம் எல்லாமே குறையும், அதிகமாகாது, குறையும். வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசு தேர்வு எழுதுறதுக்குண்டான வாய்ப்புகள், அல்லது அதற்குண்டான ஏதோ மூவ் பண்ணுறது, இதெல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு காட்டுதுங்க. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காரான்னு பாருங்கள், அதே போல் செவ்வாய் வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள், புதன் வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு, பொருளாதாரம், உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை, பெயர், புகழ், மதிப்பு, தொழில் வளர்ச்சி, இதெல்லாமே நிச்சயமாக தொழிலுக்கு உண்டான லாபங்கள், இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வக்ரம் இல்லைன்னா அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.